I want to take you once again to a particular vision that St. John the Apostle of Jesus Christ saw. மறுபடியுமாக நான் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் இருந்ததான பரிசுத்த யோவான் கண்ட தரிசனத்திற்கு கொண்டு போக விரும்புகிறேன். This vision is seen in Revelation chapter 12 verses 1 to 5. இந்த தரிசனமானது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது. And we are studying the scriptures based on this vision and also the visions following in the same chapter. இந்த தரிசனங்களை அடிப்படையாக வைத்து நாம் வேதங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு கூட இதற்கு பின்பாக தொடர்ந்து வருகிறதான விஷயங்களை பற்றியும் நாம் படித்து வருகிறோம். In the same chapter. அதே அதிகாரத்தில் உள்ளதான காரியங்கள். I will briefly describe the vision to those who have come here for the first time. இங்கே முதலாக வருகை தந்திருக்கிறதான உங்களுக்காக நான் மறுபடியுமாக சுருக்கமாக இந்த தரிசனத்தை பற்றி விளக்குகிறேன். St. John saw in his vision a woman in the heavenly places. பரிசுத்த யோவான் தம்முடைய தரிசனத்தில் வானத்தில் இருக்கிறதான ஒரு ஸ்திரீயை காண்கிறார். She was pregnant and about to deliver a child. அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள், பிள்ளை பெறும்படியாக நோக்கி இருக்கிறாள். And there was a serpent, a seven-headed dragon, standing in front of her also in the heavenly places, waiting for that child to be born so that it might consume the child. அவளுக்கு முன்பாக ஒரு பெரிய வலுசர்ப்பமானது 7 தலைகளை உடையதாய் இருக்கிறது. அது அந்த ஸ்திரீக்கு முன்பாக வானத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அவளுக்கு எதிராக நின்று அவள் பெறப்போகிறதான பிள்ளையை பட்சித்து போடும்படியாக காத்து நின்று கொண்டிருக்கிறது. But as St. John saw the vision, the child escaped the dragon and was caught up to the throne. ஆனால் பரிசுத்த யோவான் அந்த தரிசனத்தில் பார்த்து கொண்டிருக்கும் போதுதானே இந்த பிள்ளையானது பிறந்த உடனே அது சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. And after that the woman is found on the earth. அதற்கு பிறகு இந்த ஸ்திரீயானவள் பூமியில் காணப்படுகிறாள். We are going to consider some of these things today. இன்று இதை பற்றியதான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Now one thing very unique about this chapter in the Bible is that you see very little about God in this chapter and you see a lot about the dragon. வேதாகமத்தில் இருக்கிறதான இந்த அதிகாரத்தில் இருக்கிறதான ஒரு தனிப்பட்ட ஒப்பற்ற விஷயம் என்னவென்றால், இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதிகமாக தேவனை பற்றி பார்க்க முடியாது, வலுசர்ப்பத்தை பற்றி அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. You see his nature, the way he works, his the place he wins and where he loses, and his different names and so on. அவனுடைய சுபாவத்தை பற்றியும், அவன் எவ்வாறு கிரியை செய்கிறான், எந்த இடத்தில் கிரியை செய்கிறான் என்பதை பற்றியும், அவன் எப்படிப்பட்ட தந்திரங்களோடு கூட கிரியை செய்கிறான் என்பதை பற்றியும், அவனுக்கு இருக்கிறதான பல வகையான பெயர்களை பற்றியும், கடைசியாக அவன் ஜெயிக்கிறானா இல்லாவிட்டால் தோற்று போகிறானா என்கிறதை பற்றியும் நாம் இந்த அதிகாரத்தில் காண்கிறோம். Why is there so much of emphasis on the dragon in this chapter? இந்த அதிகாரமானது வலுசர்ப்பத்தை பற்றி ஏன் வலியுறுத்தி கூறுகிறது? There are two explanations for this. இதற்கு 2 வகையான விளக்கங்கள் இருக்கிறது. Firstly, much of what is seen is in the chapter is after the church is caught up, after God, the Holy Spirit and Jesus leave this world and the dragon is ruling this world. முதலாவதாக நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு பின்பு இந்த வலுசர்ப்பமானது இந்த பூமியில் காணப்படுகிறது. So much of this chapter describes that period where the dragon is ruling this world and God is no more here. எனவே அந்த நாட்களில் வலுசர்ப்பம் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தேவன் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் காணப்படுகிறதில்லை. So it is natural that when you describe such a period, you will see more of the dragon in that description. எனவே அப்படிப்பட்டதான ஒரு காலத்தை பற்றி இந்த அதிகாரம் கூறுகிறபடினால் வலுசர்ப்பத்தை பற்றி அதிகமாக கூறப்பட்டிருப்பது இயல்பானதா இருக்கிறது. Secondly, although the dragon is described prominently in this chapter, that prominence itself redounds to the glory of God. இரண்டாவதாக இந்த வலுசர்ப்பமானது அதிகபட்சமாக இந்த அதிகாரத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டு அது முதன்மையானதாக பற்றி கூறப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய முதன்மையானது தேவனுடைய மகிமைக்கேற்றதாகவே இருக்கிறது. Sometimes we can compare this chapter to our life. சில வேளைகளில் இந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூடவும் ஒப்பிடலாம். In our life also sometimes we can see more of the dragon and less of God. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதிகபட்சமாக வலுசர்ப்பம் இருக்கிறதையும் தேவன் சற்று குறைவா இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. We see a lot of his conflicts against us and a lot of our failure, a lot of bad dreams, a lot of defeats, and a lot of witchcraft and so many things we can see about the devil but hardly anything about God.
அவன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பல வகையான போராட்டங்களை போராடுகிறவனாய் இருக்கிறான். நம்மோடு கூட அதிகமாய் போராடுகிறவனாய் இருக்கிறான். அது நிமித்தமாய் நமக்கு தோல்விகள் ஏற்படுகிறது, கெட்ட சொப்பனங்கள் வருகிறது, பில்லி சூனியங்களும் மந்திரவாதமும் நம்முடைய ஜீவியத்தில் பெறுகிறது. ஆனால் தேவனோ அந்த நேரங்களில் மிகவும் குறைவானவராய் இருக்கிறார். It looks like that. அப்படியே அவர் குறைவானவராய் இருக்கிறதை போல நமக்கு தோன்றுகிறது. But the truth is, in those conflicts, we think the devil has the upper hand in our life, and we are the underdogs, we are on the defeated side, and God is not doing anything about it. ஆனால் நாம் அங்கே பார்க்கும்போது பிசாசானவன் நமக்கு அவனுடைய கை நம்மேல் ஓங்கி இருப்பதை காண முடிகிறது. அவனுக்கு கீழே நாம் அடிமைகளைப் போல இருப்பதை போல காண முடிகிறது. தேவனும் அந்த இடத்தில் இல்லாததை போல தோன்றுகிறது. God is not doing anything about it. அதை பற்றி தேவன் ஒரு விஷயத்தையும் செய்கிறதில்லை. So it looks like we are falling and God is ignoring us. எனவே நாம் அந்த நேரத்தில் விழுகிறதை போலவும் தேவன் நம்மை தவிர்க்கிறதை போலவும் இருக்கிறது. He is ignoring us. He doesn't care about us. அவன் நம்மை அசட்டை பண்ணுகிறவரா, நம்மை பற்றி கவலை இல்லாதவரா இருக்கிறதை போல தோன்றுகிறது. So we pray, nothing happens. We fast, nothing happens. We go and tell the servants of God, they pray for us and nothing happens. நாம் ஜெபித்து பார்க்கிறோம், ஒன்றும் நடக்கிறதில்லை. உபவாசித்து பார்க்கிறோம், ஒன்றும் நடக்கிறதில்லை. தேவ ஊழியர்களிடத்தில் வந்து சொல்லி பார்க்கிறோம், அவர்களும் நமக்காக ஜெபிக்கிறார்கள், அப்பொழுதும் நமக்கு ஒன்றும் நடக்கிறதில்லை. But the truth is, it's not that nothing happens. We are not able to see what's happening on the other side. ஆனால் சத்தியம் என்னவென்றால் ஒன்றுமே நடைபெறுகிறது இல்லை என்பது அல்ல, ஆனால் மற்றொரு பக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் அறியாமல் இருப்பதுதான். Just like we suffer when the devil works, the devil suffers when we stand on our knees, but we don't see it. பிசாசானவன் கிரியை செய்யும் போது எப்படி நாம் பாடுபடுகிறோமோ, வேதனை அடைகிறோமோ, அதே போலதான் நாம் நம்முடைய ஜெபத்திற்காக நம்முடைய முழங்காலின் மேல் இருக்கும்போது அவன் வேதனை அடைகிறான். ஆனால் அந்த விஷயம் நமக்கு தெரிகிறதில்லை. So if only God could open our eyes to see what happens when we pray, we would be praying all the time. எனவே தேவன் தாமே நம்முடைய கண்களை திறந்தவராய் நம்முடைய ஜெபத்தை நேரத்தின் போது நமக்கு என்ன சம்பவிக்கிறது என்று நாம் அறிந்திருப்போம் என்றால் நாம் அதிக நேரத்தை நம்முடைய வாழ்நாளை ஜெபத்திலே செலவிடுவோம். Sometimes when we see what's happening on the other side because of our endeavors, then we get encouraged. சில வேளைகளில் நாம் பாடுபடுகிறதான பாடுகளின் நிமித்தமாக மற்ற எதிர்பக்கத்தில் என்ன சம்பவிக்கிறதோ அதை நம்முடைய கண்களால் நாம் காண முடியும் என்றால் அது நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது. For example, when Gideon was going to fight against the Midianites, உதாரணமாக கிதியோன் மீதியானியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தபோது he was scared. அவன் பயம் அடைந்து விட்டான். And he did not know how to fight against them. அவர்களுக்கு விரோதமாக எப்படி யுத்தம் செய்கிறது என்பதை பற்றி அவன் அறியாமல் இருந்தான். God told him, if you are afraid, take your servant with you, go down into the Midianite camp, and there you will learn something. அப்பொழுது தேவன் கிதியோனை பார்த்து, அவர்களை பார்த்து உனக்கு பயமாக இருக்கிறது என்றால் நீ உன்னோடு கூட ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு போ, அந்த வேலைக்காரனோடு மீதியானுடைய பாளையத்திற்கு சென்று அங்கே நடக்கிறது என்னவென்று பார். So when it was late in the night, when everything was dark around, he and his servant slowly slipped into the Midianite camp. எனவே நடுராத்திரியில் அந்த நள்ளிரவு நேரத்தில் எல்லா காரியங்களும் சுற்றிலும் இருளா இருக்கும்போது இந்த கிதியோனானவன் தன்னுடைய வேலைக்காரனை தன்னோடு கூட்டிக் கொண்டு மெல்ல அந்த மீதியானின் பாளையத்திற்கு செல்கிறான். There he heard two Midianite soldiers talking. அங்கு இரண்டு மீதியான போர் சேவகர்கள் பேசுகிறதை இவன் கேட்கிறான். One man said that he saw a vision of a cake of barley coming and rolling on a tent of the Midianites and crushing it. ஒரு மனுஷன் இப்படி கூறுகிறான், தான் தன்னுடைய தரிசனத்தில் இப்படி கண்டதாக அவன் கூறுகிறான், ஒரு பெரிய வார்கோதுமை அப்பமானது உருண்டு வந்து மீதியானுடைய கூடாரத்தின் மேல் மோதி அதை நசுக்கி போடுகிறது என்று கூறுகிறான். And just as he was expressing his wonder as to what this might be, his friend gave the explanation and said, that's nothing but Gideon and his army, they are going to make us flat. இந்த நண்பனானவன் இந்த தரிசனத்துடைய அர்த்தம் என்னவென்று தன்னுடைய மற்ற நண்பனை கேட்டபோது அவன் இவனுக்கு இவ்வாறு விளக்கம் தருகிறான். இந்த வார்கோதுமை அப்பமானது வேறொன்றும் அல்ல, இது கிதியோனும் அவனுடைய சேனையும் வந்து மீதியானரை அழிக்கிறதாய் இருக்கிறது. So Gideon got the news of his victory over the Midianites from the Midianites. எனவே கிதியோன் தன்னுடைய வெற்றியின் செய்தியை மீதியானர்களிடத்திலிருந்தே தான் பெற்றுக்கொண்டான். மீதியானர்களுக்கு மேல் உள்ள வெற்றியின் செய்தியை, the victory over the Midianites he got from the Midianites. கிதியோனானவன் மீதியானர்களுக்கு மேல் தனக்கு இருக்கிறதான வெற்றி மீதியானர்களிடத்திலிருந்தே கேள்விப்பட்டான். In the same way, sometimes when we see what's happening to the devil when we pray, we get encouraged. அதே போலவே நாம் ஜெபிக்கும்போது பிசாசுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால் அது நிமித்தமாக நாம் ஊக்கம் அடைகிறோம். One day, one believer family was complaining that they were having this demon called the poltergeist coming and oppressing them.
ஒரு நாள் ஒரு விசுவாசி குடும்பத்தார் இப்படி கூறிக்கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக குட்டி பிசாசு வந்து கிரியை செய்கிறது என்று. So they could see blood smeared on the floor, on the doors. The door would open and shut by itself. There would be noises and so on. அவர்கள் வீடுகளில் பார்க்கும்போது இங்கும் அங்குமாக ரத்தம் பூசப்பட்டிருக்கும். அவர்கள் வீடு முழுவதும் அங்குமிங்குமாய் ரத்தம் காணப்படும். திடீரென்று கதவு தானாக திறந்து மூடும். இப்படி பல வகையான விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்து கொண்டிருந்தன. So they were saying that we are praying and praying, but there's no deliverance. அவர்கள் இப்படி கூறினார்கள், நாங்கள் எவ்வளவோ ஜெபித்து பார்த்து விட்டோம், எங்களுக்கு விடுதலையே இல்லை என்று. So I said, don't say nothing is happening. When you pray, maybe you are not delivered, but realize that the devil can be harmed when you are praying. ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் அவர்களிடத்தில் கூறினேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் இருப்பதை போல தோன்றலாம், ஆனால் பிசாசானவன் அது நிமித்தமாக சேதம் அடைகிறான். So then they came back after 2 days. அதற்கு பிறகு அவர்கள் 2 நாள் கழித்து வந்தார்கள். And they said, you know what happened? சம்பவித்தது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அவர்களிடத்தில் கூறினார்கள். Some of their relatives were the ones who were stirring up this poltergeist, sending it there to their house. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தாருடைய உறவினர்கள் தான் இந்த குட்டி பிசாசை அவர்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக ஏவி விட்டிருந்தார்கள். And suddenly what happened when these believers started praying? திடீரென்று சம்பவித்தது என்னவென்றால், இந்த விசுவாசிகள் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And the lady in the adversary's house, those who were stirring up that demon, she was going to light the stove, and the stove lit by itself. She was going to light the stove. That's the lady who was performing the witchcraft against this family. She was going to light the gas stove. Before she could light the gas stove, the stove lit by itself. இந்த குறிப்பிட்ட விசுவாசி குடும்பத்திற்கு விரோதமாக அந்த அவர்களுடைய உறவினராகிய ஒரு ஸ்திரீ தான் இவர்களுக்கு விரோதமாக குட்டி பிசாசை ஏவிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த சூனியம் செய்ததான அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய வீட்டில் போய் கேஸ் ஸ்டவை பற்ற வைக்கும் போது பற்ற வைக்க சென்ற போது அதற்கு முன்பாகவே தானாகவே அந்த அடுப்பு எரிய ஆரம்பித்தது. And the spoon started stirring what was inside the vessel by itself. அந்த பாத்திரத்தில் இருந்ததான கரண்டியானது தானாகவே கிண்ட ஆரம்பித்தது. And she felt sick with fever when she saw that. இதையெல்லாம் அந்த ஸ்திரீயானவள் பார்த்தபோது அவள் வியாதி அடைந்து விட்டாள். She was hospitalized, and she came and asked these people against whom she was doing witchcraft to come and pray for her to deliver her from her fever. அந்த ஸ்திரீயை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பார்த்தார்கள், ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. எனவே அந்த ஸ்திரீயானவள் மறுபடியுமாக எந்த குடும்பத்தாருக்கு விரோதமாய் ஏவி விட்டாலோ அவர்களிடத்திலே வந்து தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படியாய் வேண்டிக் கொண்டாள். So don't think because you're standing on your knees nothing is happening. எனவே உங்கள் முழங்காலின் மேல் நீங்கள் நின்று கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். One man of God said the devil trembles when he sees the weakest saint on his knees. ஒரு தேவ மனுஷன் இப்படி கூறினான், ஒரு பலவீனமான மனுஷன் தன்னுடைய முழங்காலில் நின்றால் பிசாசு அவரை பார்த்து நடுங்குகிறான். Do you know the devil has pain? பிசாசுக்கு வேதனை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Don't think that when you pray nothing happens to him. Something's happened to him. நீங்கள் ஜெபித்தால் அவனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதோ ஒன்று அவனுக்கு சம்பவிக்கிறது. When the man who was filled with a legion of devils came to Jesus, and Jesus came to him, the demon from within says, I beseech thee, torment me not. அந்த லேகியோன் பிசாசு பிடித்ததான அந்த மனுஷனானவன் இயேசுவினிடத்தில் வந்தபோது அந்த மனுஷனுக்குள் இருந்ததான பிசாசானது, இயேசுவே உம்மை யார் என்று நீர் அறிவேன், நீர் என்னை வாதிக்க வேண்டாம் என்று கூறினது. Mark chapter 5 and verse 7. மார்க் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். Torment me not, I beseech thee, torment me not. என்னை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று நான் உம்மை வேண்டிக் கொள்கிறேன். So that means the devil has pain and he doesn't want it. எனவே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிசாசுக்கும் வேதனை இருக்கிறது, அந்த வேதனையும் அவனுக்கு விருப்பம் இல்லை. So if you want to take the victory, you have to continue standing on your knees. Don't give up. எனவே நீங்கள் உங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாமல் சலிப்படையாமல் உங்கள் முழங்காலின் மேல் தொடர்ந்து நின்று கொண்டே இருக்க வேண்டும். So don't think the fight is one-sided, the devil always fighting against you and nothing is happening to him. No, he is being harmed, he is being injured, he has torment when you pray, when you stand on your knees. எனவே யுத்தமானது ஒரே பக்கம் மாத்திரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் தான் எப்பொழுதுமே வெற்றி அடைகிறான், எங்களுக்கு ஒன்றுமே சம்பவிக்கிறதில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் முழங்கால் போடும்போது தானே அந்த சாத்தானானவன் காயம்
காயமடைகிறான், வேதனைப்படுகிறான். அது நிமித்தமாக அவன் தோல்வி அடைந்து விடுகிறான். So you keep on being on your knees, keep on praying with faith, and a time will come he can't bear that pain from that prayer and he will leave you. எனவே நீங்கள் தொடர்ந்து உங்கள் முழங்காலின் மேல் நின்று கொண்டு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த ஜெபத்தின் நிமித்தமாக வருகிறதான அவனுக்கு வருகிற வேதனையானது அவனால் தாங்கிக் கொள்ள கூடாததான வேதனையா இருக்கும். Yesterday we were seeing some points about the devices of Satan. நேற்று நாம் சாத்தானுடைய தந்திரங்களை பற்றியதான சில காரியங்களை கண்டோம். First thing, he has an advantage, and that's his invisibility. முதலாவது அவனுக்கு இருக்கிறதான ஒரு சாதக செயல் அவனுடைய அதர்சனமானதான தன்மை. Because he's invisible, he can work without our noticing it. அவன் அதர்சனமானவனாய் இருக்கிறபடினால் நாம் கவனிக்காமலேயே நம்முடைய அறிவில்லாமலேயே அவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். So because we are partly physical and partly spiritual, we should enter into that spirit world and know his devices and see him and discern him when he comes. நாம் பாதி ஆவிக்குரியவர்களாகவும் பாதி சரீரத்திற்குரியவர்களாகவும் இருக்கிறபடினால் அந்த ஆவிகளின் உலகத்தில் பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போதுதானே நம்முடைய ஆவிக்குரிய அந்த பகுதியின் மூலமாக அவனுடைய பிரவேசத்தை நாம் பகுத்தறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். Secondly, we saw his workplace. இரண்டாவதாக நாம் அவனுடைய பணியிடத்தை, அலுவலகத்தை காண்கிறோம். That's our mind. அதுதான் நம்முடைய மனது. We saw how he controls us by first entering into our minds. அவன் எப்படி நம்முடைய மனதிற்குள் முதலாவதாக புகுந்து நம்மை கட்டுப்படுத்துகிறான் என்பதை நாம் கண்டோம். Now thirdly, we are going to see what method he uses to attack us. நம்மை தாக்கும்படியாக அவன் என்ன வழிமுறையை பயன்படுத்துகிறான் என்பதையும் நாம் கண்டோம். Basically he uses two methods. அடிப்படையில் அவன் இரண்டு வழிமுறைகளை பயன்படுத்துகிறான். One is pleasure, the other is pressure. ஒன்று இன்பம், மற்றொன்று நெருக்கடி. Either by pleasure or by pressure he will turn us away from God. ஒன்று இன்பத்தினாலோ இல்லாவிட்டால் நெருக்கடியினாலோ அவன் நம்மை தேவனை விட்டு பிரித்து திருப்பி விடுகிறான். He will either allure us through sin away from God or push us and pressurize us through various trials and problems out of God. ஒன்று பாவத்தின் இன்பத்தின் மூலமாக அவன் நம்மை வசீகரித்து கவர்ந்து இழுத்து தேவனை விட்டு திருப்பி விடுகிறான். இல்லாவிட்டால் பல வகையான பிரச்சனைகளின் மூலமாகவும் பல வகையான கஷ்டங்களின் மூலமாகவும் அவன் நம்மை நெருக்கடி செய்து நம்மை நெருக்கி தேவனை விட்டு திருப்பி விடுகிறான். About sin and about pleasure we saw in bits and pieces in the past days, so I'm not going into that. கடந்த நாட்களில் பாவத்தை பற்றியும் பாவத்தின் இன்பத்தை பற்றியும் அவ்வப்போது சிறிய சிறிய காரியங்களாக நாம் கண்டோம். அதை பற்றி நான் இப்பொழுது சொல்ல போகிறதில்லை. We are going to focus on pressure now, how the devil pressurizes God's children and tries to send them out of fellowship with God. இப்பொழுது பிசாசின் நெருக்கடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவன் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய கஷ்டத்தினாலும் வேதனையினாலும் நெருக்கி ஜனங்களை தேவனை விட்டு திருப்புகிறான் என்பதை பற்றி. Many children of God are facing this pressure today. அநேக தேவனுடைய ஜனங்கள் இந்த நெருக்கடியை சந்திக்கிறார்கள். It comes through sickness. அது வியாதியின் வழியாய் வருகிறது. It comes through debts. அது கடன் மூலமாய் வருகிறது. It comes through unemployment. அது வேலை இல்லாத திண்டாட்டத்தின் மூலமாய் வருகிறது. It comes through injustice done against their lives. அவர்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிறதான அநியாயத்தின் மூலமாய் வருகிறது. It comes through quarrels in the home. வீடுகளில் இருக்கிறதான சண்டைகளின் வாயிலாய் அது வருகிறது. It comes through rebellious children. வீட்டில் இருக்கிறதான குறும்புக்கார முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளின் வாயிலாய் வருகிறது. It comes through bad dreams that haunt them in the night. இரவு வேளைகளில் அவர்களை வேதனைப்படுத்துகிறதான கெட்ட சொப்பனங்களின் மூலமாய் வருகிறது. It comes through witchcraft. பில்லி சூனியத்தின் வாயிலாய் வருகிறது. In so many ways, this dragon and his fallen angels are pressurizing the people of God somehow to leave God and go. இப்படி பல வகையான வழிகளில் இந்த வலு சர்ப்பமும் அவனுடைய விழுந்து போனதான தூதர்களும் தேவனுடைய ஜனங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து அவர்களை தேவனை விட்டு திருப்பும்படியாய் முயற்சிக்கிறது. Why does the devil do this? பிசாசானவன் ஏன் இதை செய்கிறான்? Why is he using this method to harm the people of God? தேவனுடைய ஜனங்களை வாதிக்கும்படியாக அவன் ஏன் இந்த வழிமுறையை பயன்படுத்துகிறான்? It is not to kill us. அது நம்மை கொன்று போடும்படியாக அல்ல. Not to kill us in the body. நம்முடைய சரீரத்தின் பிரகாரமாய் கொன்று போடும்படியாக அல்ல. But simply to stain our soul. ஆனால் நம்முடைய ஆத்மாவை கொன்று போடும்படியாக. Because when these pressures increases, the tendency for us is, we pray, nothing happens. We pray, nothing happens. We pray, nothing happens. So finally, deny God and forsake his fellowship and say, this is all just a fancy, just some fiction, this is all just a story. I'm not going to believe this anymore, and walk away from God. That's exactly what he wants.
எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பல வகையான நெருக்கடிகளானது அதிகமாய் நெருக்கும் போது, பல வகையான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரும்போது, அவர்கள் ஜெபித்து பார்க்கிறார்கள், ஒன்றுமே சம்பவிக்கிறதில்லை. ஜெபித்து பார்க்கிறார்கள், மறுபடியும் ஒன்றுமே சம்பவிக்கிறதில்லை. இப்படி அவர்கள் ஜெபித்து பார்த்து அதிகமாய் சோர்வடைகிறபடியினால், எந்த பதிலும் அவர்களுக்கு வராதபடியினால், மனித இயல்பா இருக்கிறதான மனித இயல்பு அவர்களுக்குள் வந்து, இதற்கு பிறகு நான் இங்கே இருக்க போகிறதில்லை, இந்த ஐக்கியத்தில் நான் நிலைக்கப் போகிறதில்லை, இந்த ஐக்கியம் எல்லாம் வெறும் கட்டுக்கதையா இருக்கிறது, வெறும் கதையா இருக்கிறது, இவைகள் எல்லாம் ஒரு தோற்றம் போல இருக்கிறது, எனவே நான் இங்கே இருந்து திரும்ப போகிறேன் என்று சொல்லி தேவனை விட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். Why did I ever become a Christian? நான் ஏன் தான் கிறிஸ்தவனாய் மாறினேனோ? Why did I become a Pentecostal? நான் ஏன் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போய் சேர்ந்து விட்டேனோ? Why did I come to this church? நான் ஏன் இந்த சபைக்கு வந்தேனோ? What's the use of following Jesus? இயேசுவை பின்பற்றியதனால் எனக்கு என்னதான் பயன் வந்தது? Whatever I gained after coming into this experience? இந்த அனுபவத்திற்கு வந்தது பிறகு எனக்கு என்னதான் லாபம் கிடைத்தது? Problems all my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள். In fact, I was far better before I came to this church. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சபைக்கு வருவதற்கு முன்பாகவே நான் நன்றாக தான் இருந்தேன். This is exactly what the devil wants you to confess. இதைதான் பிசாசானவன் நீங்கள் அப்படியே உங்கள் வாய்களினால் கூற வேண்டும் என்று முயற்சிக்கிறான். Because when you say this, your soul is stained. எனவே நீங்கள் இந்த வார்த்தைகளை கூறும்போது உங்கள் ஆத்துமா கரைப்பட்டு விடுகிறது. Something terrible happened to Job. யோபுக்கு ஒரு பயங்கரமான காரியம் சம்பவித்தது. Job was a man in the Bible. யோபு வேதாகமத்தில் இருக்கிறதான ஒரு மனிதன். God testified about Job that he is an upright man. தேவன் தாமே யோபுவை பார்த்து இவன் உத்தமன் என்று சாட்சி கொடுத்தார். Then Satan challenged God and said, "No, I will do some things to him and see he is going to deny you." அப்பொழுது சாத்தான் தேவனை பார்த்து சவால் விட்டு, இல்லை, நான் இவனுக்கு சில விஷயங்களை செய்கிறேன், அதற்கு பிறகு அவன் உம்மை மறுதலிப்பான் என்று கூறினான். So there was a challenge between God and the devil. எனவே தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஒரு சவால் வந்தது. So one day came. ஒரு நாள் வந்தது. Suddenly, one after the other, tragedy started striking Job's life. திடீர் என்று யோபுவின் வாழ்க்கையில் துக்ககரமான சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மோத ஆரம்பித்தது. It was a happy occasion. He was feasting in his elder son's house. ஒரு நாள் அவனுக்கு ஒரு சந்தோஷமான விருந்து நாளாய் இருந்தது. அவனுடைய மூத்த குமாரன் வீட்டில் அவர்கள் யாவரும் சேர்ந்து விருந்து புசித்துக் கொண்டிருந்தார்கள். Suddenly one of the messenger's servants came and said, "The oxen and the asses have all been destroyed." திடீரென்று ஒரு வேலைக்காரன் ஒரு தூதுவனை போல வந்து கழுதைகளும் எருதுகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று கூறினான். They have been stolen. அவர்கள் திருடப்பட்டு விட்டது என்று கூறினான். While this message was being given, another servant came and gave another tragic message. இந்த செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதானே இன்னொரு வேலைக்காரன் வந்து இன்னொரு துக்ககரமான செய்தியை சொல்லுகிறான். All the sheep have been burnt up. எல்லா ஆடுகளும் எரிக்கப்பட்டு விட்டது. And while this message was being given, a third servant came and said, "All your camels have been taken away." இந்த செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதானே மூன்றாவது வேலைக்காரன் வந்து உம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது என்று கூறினான். And while this third person was speaking, a fourth person came and said, "All your children are dead." இந்த மூன்றாவது ஆள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதானே நான்காவது ஆள் வந்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து விட்டார்கள் என்று கூறினான். Why did Satan do this? சாத்தான் ஏன் இதை செய்தான்? What's his purpose? அவனுடைய நோக்கம்தான் என்ன? Not just to pinch Job, யோபுவை கிள்ளி பார்ப்பதற்கு அல்ல. not just to make him cry, அவனை கிள்ளி பார்த்து அழவைப்பதற்காக மாத்திரமல்ல. not just to have some pleasure in instilling pain on people, ஜனங்கள் மேல் துன்பத்தை தருகிறபடினால், வேதனை கொடுக்கிறபடினால் அது நிமித்தமாக சந்தோஷம் அடைவதற்காக அல்ல. the purpose of his oppressing Job came from Job's wife. யோபுவை நெருக்குகிறதான அந்த விஷயமானது, அந்த நோக்கம் பிசாசின் நோக்கம் யோபுவின் மனைவியிடத்திலிருந்து வந்தது. Curse God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. Why do you have to live anymore after so much of problem? You've been such a pious man, such a righteous man. Everybody knows how holy you are, that God is with you. Now all this happens and God is just sitting there and watching. Is it worth it? Just curse God and die. He's not worth calling him God. இவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. இதற்கு பிறகு நீ உயிரோடு இருந்து என்ன பயன்? நீ தேவனுக்கு எவ்வளவு பக்தி உள்ளவனாய் இருந்தாய், எவ்வளவு நீதி உள்ளவனாய் இருந்தாய். மற்ற ஜனங்கள் எல்லாரும் உன்னை பார்த்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உன்னை புகழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் உனக்கு எல்லாமே போய்விட்டது. அந்த தேவன் உன்னுடைய விஷயத்தை எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். இப்பொழுது அவர் தேவன் என்று நீ சொல்லுவதற்கு கூட அவருக்கு தகுதி இல்லை. எனவே நீ தேவன் என்று அவரை சொல்லுவதை விட்டுவிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று கூறினாள். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? When these tragedies struck Job's life, இந்த துக்கமானது யோபுவின் வாழ்க்கையில் வந்து சம்பவித்த போது,
he fell down and worshipped God. அவன் தாழ விழுந்து தேவனை பணிந்து கொண்டான். God is given, God has taken, blessed be his name. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். You know, when Job made that confession, how heaven would have rejoiced. யோபு இந்த அறிக்கையை செய்தபோது பரலோகம் எவ்வளவாய் களி கூர்ந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? All of heaven would have rejoiced because God won the challenge. முழு பரலோகமும் களி கூர்ந்திருக்கும். ஏனென்றால் அந்த சவாலில் தேவன் ஜெயித்து விட்டார் என்பதினால். So, in the same way, very often we are in the center of a challenge between God and the devil. அதே போலவே நாமும் கூட அடிக்கடி தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே இருக்கிறதான சவாலின் மையத்தில் காணப்படுகிறோம். And we don't realize how often because of our murmurings we have put God to shame. நம்முடைய அநேக விதமான முறுமுறுப்புகளின் மூலமாக நாம் எப்படி தேவனை வெட்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம் என்பதை பற்றி அடிக்கடி நாம் அறியாமல் இருக்கிறோம். In the tribulation period also this is going to happen. உபத்திரவ காலத்திலும் கூட இதே காரியம்தான் சம்பவிக்க போகிறது. We all know and the antichrist is going to come and torture all the Christians in the tribulation period. உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்துவானவன் வந்து எல்லா கிறிஸ்தவர்களையும் உபத்திரவப்படுத்துவான் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Why? ஏன்? His purpose is not, see, you opposed me all the days of your life. You said, in Jesus' name I rebuke you and fought with me. Now I'm going to take my revenge on you. That's not the purpose. அவனுடைய நோக்கமானது நீ பூமியில் இருந்த நாட்கள் வரைக்கும், இயேசுடைய வருகை வருவதற்கு முன்பாக இருந்ததான நாட்கள் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை கண்டிக்கிறேன் என்றெல்லாம் என்னை பற்றி தூஷணமாய் கூறினாய், என்னை பற்றி வேதனைப்படுத்தினாய். அதனால் தான் இப்பொழுது நான் உன்னை உபத்திரவப்படுத்துகிறேன் என்று அவன் நம்மை உபத்திரவப்படுத்த மாட்டான். The purpose of the Antichrist oppressing or persecuting God's children in the tribulation period is so that they might deny Jesus Christ and take his mark. அந்திகிறிஸ்துவானவன் உபத்திரவ காலத்தில் தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்துவது, அவன் அந்த ஜனங்கள் எப்படியாவது இயேசுவை மறுதலிக்க வேண்டும், அவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதின் நோக்கமாய் இருக்கிறது. If it was just revenge, he could have just shot all the Christians. அவன் பழிவாங்க வேண்டும் என்று மாத்திரம் நினைத்தால் எல்லா கிறிஸ்தவர்களையும் சுட்டு தள்ளிவிடலாம். But that's not his purpose. So he will kill them slowly. ஆனால் அது அவனுடைய நோக்கமல்ல. அவன் அவர்களை மெதுவாய் கொலை செய்ய ஆரம்பிப்பான். He will kill them so slowly that halfway through their death they will open their mouth and say, enough, I can take this no longer, I will deny Jesus, I will take the mark. அவன் அந்த ஜனங்களை அந்த அளவுக்கு மிகவும் மெதுவாக கொலை செய்கிறபடியினால் ஜனங்கள் பாதி உயிர் போகிற நேரத்தில் கூட அவன் தருகிறதான வேதனைகளை தாங்க முடியாமல், அவன் தருகிறதான வேதனைகளை பொறுத்திருக்க கூட முடியாமல், இதற்கு பிறகு இந்த வேதனைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த வேதனைகள் எனக்கு மிகவும் வேதனையா இருக்கிறது, எனவே நான் உன்னுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற வரைக்கும் அவன் அவர்களை உபத்திரவப்படுத்துவான். So the moment they say that, their soul is stained. இவர்கள் அந்த விஷயத்தை அறிக்கையிடுகிறதான அந்த நேரத்திலேயே அவர்கள் ஆத்துமா கரைப்பட்டு விடுகிறது. They belong to the devil once again and the persecution stops. அவர்கள் மறுபடியுமாய் பிசாசுக்கு சொந்தமாய் மாறி விடுகிறார்கள், உபத்திரவம் நின்று விடுகிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, so in your seemingly endless conflicts, what is the confession of your mouth? எனவே உங்கள் முடிவில்லாததான போராட்டங்களின் மத்தியில் உங்கள் வாயிலிருந்து பிறக்கிறதான அறிக்கை என்ன? Be very careful not to allow any word of murmuring to come out. உங்கள் வாயிலிருந்து எந்த முறுமுறுப்பு வார்த்தையும் வராதபடிக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Don't even say, how long is this going to persist? Why am I like this all the time? இது எவ்வளவு நாள் நீடித்திருக்க போகிறது, நான் எவ்வளவு நாள் தான் இதை தாங்கிக் கொள்ள முடியும் என்கிறதான வார்த்தையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். Even such words are an insult to your God. ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட தேவனை அவமானப்படுத்துவதற்கு சமமாய் இருக்கிறது. Dear children of God, அருமையான தேவ பிள்ளைகளே, let me ask you, is your God a good God? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்கள் தேவன் நல்லவரா? Right now as the devil is watching, what is your answer? பிசாசானவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் போதுதானே உங்கள் பதில் என்னவாய் இருக்கிறது? He has been whispering in your ears that God has forsaken you. தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்று அவன் உங்களுடைய காதுகளில் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார். He has been whispering like Job's wife saying, curse God and die. யோபுவின் மனைவி சொன்னதை போல தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவன் உங்கள் செவிகளில் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார். You've been following God so many years, you've done so many good things. What good has God done for you? Nothing. நீ அநேக வருஷங்களாய் தேவனை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய், அநேக நன்மைகளை செய்திருக்கிறாய், ஆனால் தேவனுக்கு உனக்கு என்ன நன்மை செய்தார்? ஒன்றுமே செய்யவில்லையே. Just walk out of his presence and go and hang yourself, commit suicide. அவருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே போய் நீ தற்கொலை செய்து கொள், நீ தூக்க மாட்டிக்கொள்.
But when he whispers that, what are you going to answer? அவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் செவிகளில் முணுமுணுக்கும் போது நீங்கள் என்ன பதில் சொல்ல How many போகிறீர்கள்? of you say, no, I will not allow such words in my mouth? இல்லை, இந்த வார்த்தைகளை என்னுடைய வாயிலிருந்து பிறக்குவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். My God is a good God. என்னுடைய தேவன் நல்ல தேவன். How many will say, my God is a good God? Lift up your hands. எத்தனை பேர் என்னுடைய தேவன் நல்ல தேவன் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். In the middle of all your conflicts, how many will dare to say, my God is a good God? உங்கள் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் எத்தனை பேர் அவைகளின் மத்தியிலும் என்னுடைய தேவன் நல்ல தேவன் என்று சொல்லுவீர்கள்? Let Satan watch your hands lifted up. உங்கள் உயர்த்தப்பட்ட கரங்களை சாத்தான் பார்க்கட்டும். Let Jesus win in this challenge. இந்த சவாலில் இயேசுவானவர் ஜெயிக்கட்டும். As your hands are lifted up, Satan and his army of fallen angels are being put to shame. உங்கள் கரங்கள் உயர்த்தப்படும் போதுதானே சாத்தானும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் வெட்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். Jesus is winning in this battle. இயேசுவானவர் இந்த யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறார். Say it with your lips, my God is good. உங்கள் உதடுகளினால் என்னுடைய தேவன் நல்லவர் என்று சொல்லுங்கள். Open your mouth and say, my God is good. உங்கள் வாய்களை திறந்து என்னுடைய தேவன் நல்லவர் என்று சொல்லுங்கள். My God is good. என் தேவன் நல்லவர். Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you, Lord. Hallelujah. Not only that. அது மாத்திரமல்ல. What is the strength of the devil? Fourthly. நான்காவதாக பிசாசு இருக்கிறதான பலத்தின் அளவு என்ன? What is the strength of the devil? பிசாசுடைய பலம் என்ன? His strength is one of our weaknesses. அவனுடைய பலம் என்னவென்றால் நம்முடைய பலவீனங்களில் ஒன்றுதான் அவனுடைய பலன். Actually, from heaven's point of view, the devil is not powerful. உதாரணமாக பரலோகத்தின் பார்வையில் பிசாசானவன் சக்தி வாய்ந்தவன் அல்ல. As far as we are concerned, he is very powerful. But from heaven's point of view, the devil, Satan and his army of angels are very weak. நம்மை பொறுத்தவரையில் ஒருவேளை அவன் பலமுள்ளவனாய் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் பார்வையில் பிசாசும் அவனுடைய தூதர்களும் மிகவும் பலவீனம் உள்ளவர்கள். Before Lucifer fell, many angels fell. லூசிபர் பூமியில் வந்து விழுவதற்கு முன்பாக அநேக தூதர்கள் விழுந்து விட்டார்கள். So they were in hell before Lucifer came down. எனவே லூசிபர் வந்து விழுவதற்கு முன்பாகவே அநேக தூதர்கள் பாதாளத்தில் காணப்பட்டார்கள். So when Lucifer was falling and coming down, all the angels in hell that were already fallen looked up at Lucifer and said something. எனவே இந்த லூசிபர் வந்து பாதாளத்தில் விழும்போதுதானே ஏற்கனவே அந்த பாதாளத்தில் இருந்ததான விழுந்து போன தூதர்கள் விழுந்து கொண்டிருக்கிறதான அந்த லூசிபரை பார்த்து சில விஷயங்களை சொன்னார்கள். Read that in Isaiah chapter 14 verse 10. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். So that so-called strong, powerful Lucifer, these other demons in hell are looking up at him when he falls and says, have you become weak like us? அந்த பலமுள்ள சக்தி வாய்ந்ததான இருக்கிறதான லூசிபர் என்று அழைக்கப்படுகிறதான இவனை பார்த்து அந்த மற்ற தூதர்கள் எல்லாரும், நீ எங்களைப் போல பலட்சணமானாயோ எங்களைப் போல பலவீனனாய் மாற்றப்பட்டாயோ என்று கேட்டார்கள். So this dragon and this serpent and this Lucifer and all these fallen angels, from heaven's point of view, from the spiritual point of view, they have actually lost much of their power. They have become weak. எனவே இந்த வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்ததான விழுந்து போன எல்லா தூதர்களும் பரலோகத்தின் பார்வையில் அவர்கள் தங்கள் பலத்தின் அதிகபட்சமான பகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் பலவீனர்கள். One day one man had a dream. ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு சொப்பனத்தை கண்டார். In his dream, he was in an area. It was twilight, it was evening time, and the sun was about to set, and all the buildings around him were ash and grey in color and black in color, and there were a lot of naked people walking about. அவர் தம்முடைய சொப்பனத்தில் கண்டபோது அந்த நேரமானது மாலை மயங்குகிறதான சாயங்கால நேரமாய் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் தம்மை சுற்றிலும் இருக்கிறதான கட்டடங்களை பார்க்கும்போது அவைகள் புகையின் நிறத்திலும் சாம்பலின் நிறத்திலும் காணப்பட்டது. அந்த கட்டடங்களுக்கு இடையே ஜனங்கள் நிர்வாணமாய் நடந்து கொண்டிருப்பதை கண்டார். They all looked like demons. அவைகள் யாவும் பிசாசுகளைப் போல அவருக்கு தோன்றினது. But they are like men also. அங்கே மனுஷர்களும் இருந்தார்கள். No, those demons look like men also. ஆனால் அந்த பிசாசுகள் மனுஷர்களைப் போலவும் தோன்றினது. So as he was walking along one street, இவர் ஒரு குறிப்பிட்ட வீதியின் வழியாக நடந்து சென்றபோது one particular demon standing on a wall was jumping and pointing to another demon about this man. ஒரு குறிப்பிட்ட பிசாசானது ஒரு சுவரின் மேல் நின்று கொண்டிருந்தது. அது குதித்துக் கொண்டே இன்னொரு பிசாசினிடத்தில் இவரை சுட்டிக்காட்டி ஏதோ ஒன்றை கூறினது. So that other demon came from somewhere and came close to this man.
எனவே இன்னொரு பிசாசு வேறு எங்கோ இருந்து வந்து இந்த மனுஷனுக்கு வெகு அருகில் வந்துவிட்டது. This man was a child of God. இந்த மனுஷன் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தார். So because he was walking in this place infested with demons, all the demons were getting angry. முற்றிலும் பிசாசுகள் நிறைந்ததான இடத்தில் இவர் நடந்து கொண்டிருந்தபடியினால் அந்த பிசாசுகள் எல்லாம் இவர் மேல் கோபம் அடைந்தது. So this man came from somewhere close to this believer. இந்த பிசாசானது இந்த விசுவாசிக்கு வெகு அருகில் வந்துவிட்டது. That demon also was naked. அந்த பிசாசும் நிர்வாணமாய் இருந்தது. So he asked this man, the demon asked this man, do you know who I am? இந்த பிசாசு அந்த மனிதரை பார்த்து நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டது. So the believer said, no, I don't know. எனவே அந்த விசுவாசி பதில் கூறினார், எனக்கு யார் என்று தெரியாது என்று. Then the demon said, I am the God of this world. அப்பொழுது அந்த பிசாசு கூறினது, இந்த உலகத்திற்கு நான் தான் கடவுள். I am the prince of this world. இந்த உலகத்தின் அதிபதியாய் நான் இருக்கிறேன். Then that believer thought to himself in the dream, அப்பொழுது அந்த சொப்பனத்தில் அந்த விசுவாசி தாமே இப்படி நினைத்துக் கொண்டார், this devil doesn't even have a dress to wear and he calls himself prince of this world. இந்த பிசாசுக்கு உடுத்துவதற்கு ஒரு உடை இல்லை, ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று தன்னை அழைத்துக் கொள்கிறது. So just imagine, he's a naked devil and he calls himself the prince of this world. That's all he is. இந்த பிசாசு நிர்வாணமாய் இருக்கிறது, உடுத்துவதற்கு உடையும் இல்லை, ஆனால் தன்னை தானே பிரபஞ்சத்தின் அதிபதி என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. பிசாசு அவ்வளவுதான். But why is he so strong? ஆனால் அவன் ஏன் அவ்வளவு பலமுள்ளவனாய் இருக்கிறான்? He is strong because he has a weapon and that weapon is our weakness. அவன் பலமுள்ளவனாய் இருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதம் தான் நம்முடைய பலவீனம். You know what is that weakness? அந்த பலவீனம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? That's our fear. அதுதான் நம்முடைய பயம். This fear makes the devil big and makes us small. இந்த பயமானது பிசாசை பெரிதுபடுத்தி காண்பிக்கிறது, நம்மை சிறியவர்களாய் மாற்றி விடுகிறது. This is true for a child, for an ordinary human being, but not for a child of God. ஒரு சாதாரண மனிதனுக்கு இது உண்மையா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்டது அல்ல. For a child of God, this is not true. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இது உண்மையே அல்ல. For a child of God, the devil is as weak as God says he is weak. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் பிசாசானவன் எந்த அளவுக்கு பலவீனன் என்று சொல்லுகிறாரோ அதே அளவுக்கு தான் தேவனுடைய பிள்ளைக்கும் பிசாசு பலவீனனா இருக்க வேண்டும். For a child of God, the child of God is as strong as God is strong. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் எவ்வளவு பலமுள்ளவராய் இருக்கிறாரோ அதே பலம் தான் அந்த தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கிறது. But what happens is sometimes we don't realize that truth and we look at the situation and the bigness of the devil and the smallness of ourselves and we get afraid. ஆனால் சம்பவிக்கிறது என்னவென்றால் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலையானது பிசாசை பெரிதுபடுத்துவதாய் நமக்கு காண்பிக்கிறது. அதன் நிமித்தமாய் நாம் பயமடைந்து வருகிறோம், நாம் சிறியவர்களாய் நம்மை பார்த்துக் கொள்கிறோம், பிசாசு அதன் மூலமாய் ஜெயம் எடுக்கிறான். Now I want to spend a few minutes telling you what faith is. விசுவாசம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல நான் சில நிமிஷங்களை எடுத்துக்கொள்கிறேன். Fear has the capacity to eat up our faith. பயமானது நம்முடைய விசுவாசத்தை புசிப்பதற்கு, அதற்கு அந்த விசுவாசத்தை பட்சித்து விடுவதற்கு அது அதிகாரம் இருக்கிறது. So when fear comes, all faith in God disappears. எனவே பயம் வந்து விடும்போது நமக்கு தேவன் பேரில் இருக்கிறதான அவ்வளவு விசுவாசமும் மறைந்து விடுகிறது. We don't need the devil to make us afraid. Without the devil sometimes we get afraid. பிசாசு தான் வந்து நம்மை பயமுறுத்த வேண்டும் என்கிறதான தேவையில்லை, நாமே பயமடைந்து விடுகிறோம். For example, உதாரணமாக, if God speaks to you and says suddenly, he says, my child, fear not. திடீரென்று தேவன் உங்களை பார்த்து என்னுடைய பிள்ளையை நீ பயப்படாதே என்று அவர் கூறுகிறார். Everything is normal, but suddenly he comes and tells you, fear not. எல்லா விஷயங்களும் இயல்பானதாக தான் இருக்கிறது, ஆனால் திடீரென்று அவர் உங்களிடத்தில் வந்து பயப்படாதே என்று கூறுகிறார். What will our brain say? நம்முடைய மூளை அதற்கு என்ன சொல்லும்? Why, when everything is all right, why is God coming and telling fear not? எல்லா காரியங்களும் இயல்பானதாய் இருக்கும்போது தேவன் ஏன் வந்து நீ பயப்படாதே என்று கூற வேண்டும்? That means in future some fearful situation is going to happen. That's why God is saying fear not. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பயமடையக்கூடியதான ஒரு காரியம் நடக்க போகிறது, அது நிமித்தமாக தான் கர்த்தர் வந்து இப்பொழுது பயப்படாதே என்று கூறுகிறார். And because he said fear not, it means some fearful situation is going to come, and when we think that fearful situation is going to come, immediately the fear starts. பயப்படாதே என்று அவர் கூறியிருப்பதை நிமித்தமாக ஏதோ நாம் பயப்பட வேண்டியதான சூழ்நிலை வரப்போகிறது என்று நாம் நினைத்தவர்களாய் அது நிமித்தமாக நமக்கு பயம் வந்து விடுகிறது, நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம். So the moment God says fear not, our brains start working in such a way, that's when the fear starts.
எனவே பயப்படாதே என்று தேவன் நமக்கு சொந்த அந்த நிமிஷத்திலேயே நம்முடைய மூளை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறபடியினால் அது நிமித்தமாகவே அந்த நிமிஷத்திலேயே நமக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது. So immediately that we are opening the door for the devil to attack us. உடனே பிசாசு வந்து நம்மை தாக்கும்படியாக நாம் கதவுகளை திறந்து வைக்கிறோம். Now we human beings have the tendency to believe fear reports rather than faith reports. மனுஷர்களாகிய நமக்கு விசுவாச செய்திகளை நம்புவதை காட்டிலும் பயத்தின் செய்திகளை அதிகமாய் நம்புகிறோம். This is why it's very important that we build up our faith. இந்த இடத்தில் தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I'll tell you again, we human beings tend to believe fear reports better than more than faith reports. மனுஷர்களாகிய நாம் விசுவாசத்தின் செய்திகளை நம்புவதை காட்டிலும் அதை விசுவாசிப்பதை காட்டிலும் பயத்தின் செய்திகளை அதிகமாய் நாம் நம்பி விடுகிறோம். For example, உதாரணமாக when the 12 spies went to spy Canaan, 12 வேவுக்காரர் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக சென்றபோது the rest of the lakhs of people were waiting outside till they went in and spied the land and brought back news. அந்த கானான் தேசத்தை போய் இந்த வேவுக்காரர்கள் வேவு பார்த்து வரும் வரைக்கும் இந்த கானான் தேசத்திற்கு வெளியே லட்சக்கணக்கான ஜனங்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். The 12 spies brought back two different kinds of reports. அந்த 12 வேவுக்காரர்களும் இரண்டு வகையான செய்திகளை கொண்டு வந்தார்கள். 10 people said one kind of a thing, 2 people said a different thing. 10 பேர் ஒரு வகையான செய்தியை கூறினார்கள், மீதி 2 பேர் இன்னொரு வகையான செய்தியை கூறினார்கள். 10 people said, you know, it's true what Moses said, that the land is flowing with milk and honey and it's a prosperous land, there's plenty of water, there's plenty of fruits, it's true, but there are tall giants in that land. How are we going to overcome them? அந்த 10 பேர் சொன்னதான செய்தி என்னவென்றால், மோசே சொன்னதை போல நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அங்கே தண்ணீர் வளம் அதிகமாய் இருக்கிறது, மிகவும் செழிப்புள்ளதான தேசம், பல வகையான பழங்களும் கனி விருட்சங்களும் காணப்படுகிறது. ஆனால் அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த இடத்தில் பெரிய ராட்சதர்களையும் நாங்கள் கண்டோம். How are we going to overcome them? அவர்களை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? The other two said, no, it's true there are giants there, but God is with us, He will give us the victory. ஆனால் மற்ற 2 பேர் சொன்ன செய்தி என்னவென்றால், அங்கே ராட்சதர்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர்களை நாம் ஜெயிக்கலாம், தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். Then the 10 spies said, see, those giants are so big, we are like grasshoppers before them. அப்பொழுது அந்த 10 வேவுக்காரர்களும் அந்த ராட்சதர்கள் மிகவும் பெரியவர்களாய் இருந்தபடியால் அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று கூறினார்கள். Now, what the 10 spies said, is it a lie? அந்த 10 வேவுக்காரர் சொன்னதான விஷயம் பொய்யானதா? It was truth, 100% truth. அது 100% உண்மையான செய்தி. But God got so angry with those 10 spies, and all those people who listened to them believed the 10 rather than the 2, and God got angry with the whole congregation because of that. அந்த முன்பாக இருந்ததான லட்சக்கணக்காய் இருந்ததான இஸ்ரவேல் சபையார் இந்த 10 வேவுக்காரர் சொன்ன செய்தியை தான் அதிகமாய் நம்பினார்கள். மற்ற 2 பேர் சொன்னதான செய்தியை நம்பாதபடியினால் தேவனுக்கு அந்த 10 வேவுக்காரர் மேல் கடும் கோபம் உண்டது. And God told them, all of you, the 10 of you spies and all of the others who listened to this message and thought that is true, I'm going to make you wander around this wilderness for 40 years till you all die. Only these 2 men who have spoken words of faith are going to enter into that land. அப்பொழுது தேவன் அவர்களை பார்த்து எப்படி கூறினார், இந்த 10 வேவுக்காரர் சொன்னதான செய்தியை நீங்கள் நம்புகிறீர்கள், அந்த 2 பேர் சொன்னதான செய்தியை நீங்கள் நம்பாமல் இருக்கிறபடியினால் அந்த 10 வேவுக்காரர் சொன்னதை போலவே நான் உங்களை இந்த தேசத்தை சுற்றிலும் 40 வருடங்கள் நடக்க வைத்து நீங்கள் வனாந்தரத்தில் அழிந்து தீரும் மட்டும் நான் உங்களை நடத்துவேன். அதற்கு பிறகு விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசின அந்த 2 பேர் மாத்திரம் தான் கானான் தேசத்திற்கு பிரவேசிப்பார்கள் என்று கூறினார். So what the 10 spies spoke was the truth, but it was a fear report. It was against faith. ஆனால் அந்த 10 வேவுக்காரர்கள் என்ன கூறினார்களோ அது உண்மையான செய்திதான், ஆனால் அது விசுவாசத்திற்கு விரோதமான செய்தியாய் இருந்தது. It was a report without God. அது தேவன் இல்லாததான ஒரு செய்தியாய் இருந்தது. It was a report only by what they saw. அவர்கள் என்ன கண்டார்களோ அதை பொறுத்ததான செய்தியாய் அவர்களுடைய செய்தி இருந்தது. But the other 2 delivered a report with God. ஆனால் மற்ற 2 பேரும் தாங்கள் செய்தி கொடுத்தபோது தேவனோடு கூட அந்த செய்தியை பகிர்ந்தார்கள். So they said the giants are there, it's true, we are not denying it, but God is there, He is the bigger giant. And before him, those giants are grasshoppers. அவர்கள் இப்படி கூறினார்கள், அந்த தேசத்தில் நாங்கள் ராட்சதர்களை கண்டது உண்மைதான், அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தார்கள், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் தேவன் அந்த ராட்சதர்கள் மேல் நமக்கு ஜெயம் தருவார், தேவனுடைய பார்வையில் தான் அந்த ராட்சதர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். Our God is the bigger giant. நம்முடைய தேவன் தான் பெரிய ராட்சதர். So
But nobody listened to these two men. They listened to those 10 men. ஆனால் ஒருவருமே இந்த 2 பேர் சொன்னதான செய்திக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த 10 பேர் என்ன கூறினார்களோ அதை தான் நம்பினார்கள், அதற்கு செவி கொடுத்தார்கள். So this happens in our life too. இது நம்முடைய ஜீவிதத்தில் அப்படியே சம்பவிக்கிறது. Someone tells us something fearful, it will be the truth, but that will bring us big fear rather than someone telling us some promise from the word of God. யாரோ ஒருவர் ஏதோ சில விஷயங்களை பயத்தை தரக்கூடியதான விஷயங்களை கூறினால் அதை நாம் உண்மையாக இருந்தாலும் அதை நாம் அப்படியே நம்ப விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்கள் கூறினாலும் கூட அதை நாம் நம்புகிறதில்லை. Suppose you have been having a headache for the past 10 days non-stop. உதாரணமாக கடந்த 10 நாட்களாக உங்களுக்கு இடைவிடாமல் தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது. And the servant of God prays for you and say, don't worry, you just believe in the promises of God. Jesus says, by his stripes you are healed, you'll be healed. தேவ ஊழியர் உங்களுக்காக ஜெபித்து விட்டு சொல்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்ப வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிறதான வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று கூறுகிறார். And after some time, some good fellow Christian comes and tells you something else. He says, oh, 10 days. It's not an ordinary headache. Who knows why that head is paining inside? Who knows? Better you go and have a scan. Servants of God will tell this and that. It's your head, not their head. You have to look after your head. You have a family. Better go and have a checkup. ஆனால் அதற்கு பிறகு ஒரு நல்ல கிறிஸ்தவ நண்பர் வந்து நம்மோடு கூட இப்படி கூறுகிறார், இது 10 நாள் உங்களுக்கு தலைவலியா இருக்கிறதா? 10 நாள் உங்களுக்கு இருக்கிறபடினால் இந்த தலைவலி ஏதோ ஒன்றாக தான் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் அப்படிதான் கூறுவார்கள். இது ஏனென்றால் இது அவர்களுடைய தலை அல்ல, உங்களுடைய தலை. எனவே உங்களுடைய தலை நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு 10 நாட்கள் தொடர்ந்து வலி இருக்கிறபடினால் அது ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எடுத்து தான் பாருங்கள். Which will you believe? நீங்கள் எதை நம்புவீர்கள்? Will anyone say, I am believing the word of God? God will say, by stripes I am healed. I mean, no. All the Bible will disappear. All the verses will disappear. All the promises will disappear. What this one Christian friend said, that will become big truth for them. நீங்கள் அதற்கு என்ன பதில் கூறுவீர்கள்? இல்லை, நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தான் நம்ப போகிறேன். அவர் எனக்கு இப்படி வாக்குத்தத்தத்தை கூறியிருக்கிறார், அதற்காக தான் நான் காத்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் அதற்கு பதிலாக தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறைந்துவிடும், தேவனுடைய நாமம் மறைந்துவிடும், அவர் மேல் நமக்கு இருக்கிறதான எல்லா விசுவாசமும் மறைந்துவிடும். ஆனால் அதற்கு பதிலாக இந்த நல்ல கிறிஸ்தவ நண்பர் சொன்ன விஷயம் தான் நமக்கு மிக பெரியதாய் தோன்றும். That will be the big truth. அதுதான் மிகப்பெரிய உண்மையாய் நமக்கு தோன்றும். So immediately, oh, who knows what's inside? I have to go. The fear starts communicating better than the faith. அப்பொழுது உடனே நமக்கு எப்படி தோன்றும், யாருக்கு தெரியும் என்னுடைய தலைக்குள் என்ன இருக்கிறது என்று யார் அறிவார்கள், நான் இதை பற்றி என்னதான் செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு அதிகமாக பயம்தான் ஏற்படும். நாம் நல்ல விஷயமாக மருத்துவமனைக்கு போய்விடுவது நல்லது என்று நினைப்போம். So because this fear comes there, this becomes very easy for the devil to come and attack us. பயமானது அந்த இடத்தில் வந்து விடுகிறபடினால் பிசாசு வந்து அங்கே நம்மை தாக்குவதற்கு அவனுக்கு வெகு எளிதாய் மாறிவிடுகிறது. The moment the fear eats up our faith in God, then immediately the devil becomes someone big and we are inviting the devil through our fear into our lives. பயமானது தேவன் மேல் நமக்கு இருக்கிறதான விசுவாசத்தை பட்சித்து போடுகிறதான அந்த நேரத்திலேயே பிசாசானவன் நமக்கு மிக பெரியவனாய் மாறிவிடுகிறான், தேவன் நமக்கு சிறியவராய் மாறிவிடுகிறார். அவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கட்டுப்பாடை எடுத்துக்கொள்கிறான். When I was in my first year, நான் என்னுடைய முதலாவது வருஷத்தில் இருந்தபோது we were having a fasting prayer, all the brothers. சகோதரர்களாக இங்க எல்லாருக்கும் ஒரு உபவாச ஜெபம் நடைபெற்றது. And one senior brother was conducting the prayer. ஒரு மூத்த சகோதரன் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார். Suddenly they brought 4 or 5 men brought a young boy who was possessed with demons. They had bound him up. திடீரென்று ஒரு 4-5 மனுஷர் ஒரு பிசாசு பிடித்த பையனை கொண்டு வந்தார்கள். And he was bound up. அவன் கட்டப்பட்டிருந்தான். And the senior brother said, loose him. அப்பொழுது அந்த மூத்த சகோதரன் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கூறினார். The moment they released him, he started playing karate on everyone. அவன் விடப்பட்ட அந்த நிமிஷத்திலே எல்லார் மீதும் அவன் கராத்தே செய்வதை போல பாய்ந்தான். Immediately the 4 men pounced on him again and tied him up. உடனே அந்த 4-5 மனுஷர் வந்து அவன் மேல் பாய்ந்து அவனை மறுபடியுமாய் கட்டினார்கள். So they all started praying. They put that demon possessed boy in the center and everybody started praying around. அந்த பிசாசு பிடித்திருந்ததான அந்த பையனை நடுவில் வைத்து எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். I was afraid. எனக்கு பயம் வந்துவிட்டது. So I prayed with one eye and kept watch with one eye. எனவே நான் ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை திறந்து சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கண்ணை வைத்து ஜெபித்தேன், ஒரு கண்ணை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். So what happened? So suddenly this boy looked at me.
ஆனால் சம்பவித்தது என்னவென்றால் திடீரென்று இந்த பையன் என்னை பார்த்தான். And suddenly his hands came loose. அவனுடைய கரங்கள் இருந்ததான அந்த கட்டானது தளர்ந்து விட்டது. All are praying seriously. I was the only one who watched it. எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் மட்டும் தான் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். And he was rejoicing. He stood up because he was free now. அவன் கட்டு அவிழ்ந்து விட்டபடினால் அவன் மிகவும் சந்தோஷமாய் எழும்பினான். And I didn't know what to do. அப்பொழுது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்தது. Fortunately, by the grace of God, somebody else opened their eyes and warned, his hands are loose. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இன்னொருவர் கர்த்தருடைய கிருபையினால் தன்னுடைய கண்களை திறந்து இவனுடைய கரங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்து விட்டார். So then the brother who was conducting the meeting, when he saw his hands were loose and his feet also became loose, அந்த கூட்டத்தை நடத்தினால அந்த சகோதரர் பார்த்தபோது இந்த பையனுடைய கரங்களில் இருந்ததான் அந்த கட்டும் அவிழ்ந்து விட்டது, அவருடைய கால்களில் இருந்ததான் அந்த கட்டும் அவிழ்ந்து விட்டது. And the brother said, leave him, let him be like that, don't go after him. அப்பொழுது அந்த சகோதரன் கூறினார், நீங்கள் அவனை அப்படியே விட்டு விடுங்கள், அவனுக்கு பின்பாக போய் துரத்த வேண்டாம் என்று கூறினார். Let's see what he'll do. அவன் என்ன செய்கிறான் என்றுதான் நாம் பார்ப்போம். Immediately he showed his karate stance once again. மறுபடியும் அவன் தன்னுடைய கராத்தே கலையை மறுபடியும் காட்ட ஆரம்பித்தான். Then he lifted up his leg and he ran towards that senior brother to kick his face with one kick. அவன் தன்னுடைய வலது காலை தூக்கி நேராக ஓடி சென்று அந்த ஜெபத்தை நடத்தினதான அந்த சகோதரருக்கு அவரை எட்டி உதைக்கும்படியாக அவன் ஓடினான். That brother stood just like that, he didn't move at all. அந்த சகோதரன் இப்படி இதே நிலையிலே நின்றார், இங்கும் அங்குமாக அவர் அசையவே இல்லை. His feet went next to that brother's face and then came down. அவனுடைய காலானது அந்த சகோதரனுடைய முகத்திற்கு வெகு அருகில் சென்று விட்டு மறுபடியும் கீழே வந்து விட்டது. Then the demon inside is asking that brother, what, you're not afraid, is it? அப்பொழுது அந்த பையனுக்குள் இருந்ததான பிசாசு அந்த சகோதரனை பார்த்து, என்ன உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டது. So you see why all that karate? அந்த எல்லா கராத்தையும் எதற்கென்று பார்க்கிறீர்கள்? Just to make us afraid, that's all. நம்மை அப்படியே பயமுறுத்த வேண்டும், அவ்வளவுதான். So when that brother did not fear but put his faith in God, the devil could not do anything. அந்த சகோதரன் பயப்படாமல் தன்னுடைய விசுவாசத்தை தேய்மேல் வைத்திருந்தபடியினால் அந்த பிசாசினால் அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. After some time this boy started fleeing. அதற்கு பிறகு இந்த பையன் பறந்தோட ஆரம்பித்தான். He ran towards the gate and everyone started chasing him. அவன் கேட் வரைக்கும் ஓடிவிட்டான். அப்பொழுது அவனுக்கு பின்பாக எல்லாரும் அவனை துரத்தி ஓடினார்கள். So the brother said, no, nobody don't run after him. He himself will come back. In Jesus' name I command you to come back. அப்பொழுது அந்த சகோதரன் கூறினார், ஒருவரும் அவன் பின்பாக ஓட தேவையில்லை, இயேசுவின் நாமத்தில் நான் அவனை வரும்படியாய் கட்டளை இடுகிறேன், அவன் வருவான் என்று கூறினார். He ran full speed to the gate and came back full speed back to us. அவன் அதிக வேகமாக கேட்டை நோக்கி ஓடினான், அதே வேகத்தில் அவன் திரும்பி வந்தான். So when we exercise faith, finally the demon left the boy. கடைசியாக அந்த பிசாசு அந்த பையனை விட்டு போய்விட்டது. So when we exercise faith, then the devil has no power over us. எனவே நாம் நம்முடைய விசுவாசத்தை பயிற்சிக்கும்போது பிசாசுக்கு நம்மேல் அதிகாரம் இருக்கிறதில்லை. If you read Numbers chapter 14 and verse 24, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். This Caleb was one of the two men who offered a good report or a report of faith. நல்ல செய்தியை சொன்னதான அந்த இரண்டு பேரில் இந்த காலேப் ஒருவராய் இருந்தார், விசுவாச செய்தியை கூறினார். So God is giving a testimony about him. This Caleb is a man of another spirit. எனவே தேவன் இந்த காலேபை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறார், இந்த காலேப் வேறே ஆவியை உடையவன் என்பது. God wants to give us that another spirit. தேவன் நமக்கு அந்த வேறே ஆவியை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். God wants to take away our fear and put faith into our lives. நம்முடைய பயத்தை அகற்றி போட்டு நமக்குள் விசுவாசத்தை வைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். All those who have the spirit of fear and want victory, put up your hands. பயத்தின் ஆவி எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். This fear of demons I wanted to overcome. இந்த பிசாசுகளுக்கு மேல் இருக்கிறதா எங்கள் பயத்தை அகற்ற வேண்டும், நாங்கள் ஜெயிக்க வேண்டும். God must give me that spirit of faith. தேவன் எனக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை தர வேண்டும். God will give it to you. தேவன் அதை உங்களுக்கு தருவார். God gave it to me. தேவன் அதை எனக்கு தந்தார். I told you how afraid I was. நான் எந்த அளவுக்கு பயமடைந்தேன் என்று உங்களுக்கு கூறினேன். After that one woman came with a serpent spirit towards me. அதற்கு பிறகு ஒரு பிசாசு பிடித்ததான ஒரு ஸ்திரீ வந்தாள், அவளுக்குள் சர்ப்பத்தின் ஆவி இருந்தது. But God helped me to drive out that spirit. ஆனால் அந்த ஆவியை துரத்தும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். The same God is going to give you another spirit this evening. அதே தேவன் தான் உங்களுக்கு இந்த மாலை வேளையில் வேறே ஆவியை தர போகிறார். He is going to give you a spirit of faith.
அவர் உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை தரப்போகிறார். You may see the devil, you are going to talk to the devil, not flee away from him. ஒருவேளை நீங்கள் அந்த பிசாசை பார்க்கலாம், அவனோடு கூட பேசவும் செய்யலாம், ஆனால் நீங்கள் அவனை விட்டு பயந்து ஓட மாட்டீர்கள். God is going to give you that power and authority. தேவன் அதற்குரிய அதிகாரத்தையும் வல்லமையும் தரப்போகிறார். For that spirit of faith, let us all praise God. அந்த விசுவாசத்தின் ஆவிக்காக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஹிரபக்கரபனிய மக்கரபலிய பர்ரபசபன மத்ரே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. Hirabakarabaniya makarabaliya barrabasabana matre. Thank you Lord, we thank you Jesus, we praise you. Thank you Jesus, we praise you, we praise you, we praise you. Thank you Lord, we thank you Jesus, we praise you, we praise you, we praise you, we praise you. Thank you Lord, we thank you Jesus, we praise you, we praise you. You know, the kingdom of God is not just words and philosophy. தேவனுடைய ராஜ்யமானது பேச்சிலோ இல்லாவிட்டால் தத்துவத்திலோ அமைந்திருக்கிறது இல்லை. It's not just talking all the time. There is power in the word of God. எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருப்பதே அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. God does not just speak, he does. அவர் ஏதோ வெறும் வார்த்தைகளை மாத்திரம் பேசுகிறவர் அல்ல, அவர் செய்கிறவராயிருக்கிறார். So believing that now God has given us that spirit of faith, let us all praise God. எனவே இப்பொழுது தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று நம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்ரா. Praise you Lord, praise you Jesus, praise you Jesus, praise you Lord, praise you Jesus, we praise you Jesus. Thank you Lord, we thank you Jesus, we praise you, we praise you. Thank you Lord, we thank you Jesus, we praise you, we praise you. Next, we are going to learn 3 good things from 3 of Satan's bad natures. அடுத்ததாக சாத்தானுக்கு இருக்கிறதான பொல்லாத சுபாவங்களிலிருந்து 3 நல்ல விஷயங்களை நாம் கற்க போகிறோம். From 3 of Satan's bad natures we are going to learn 3 good things. சாத்தானுக்கு இருக்கிறதான 3 கெட்ட சுபாவங்களிலிருந்து நாம் 3 நல்ல விஷயங்களை காண போகிறோம். He has many bad natures. அவனுக்கு பல வகையான கெட்ட சுபாவங்கள் இருக்கிறது. There are some good things that we can learn from them. ஆனால் அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான சில நல்ல காரியங்களும் இருக்கிறது. One of his natures is he is never satisfied. அவனுக்கு இருக்கிறதான ஒரு சுபாவம் என்னவென்றால் அவன் ஒருபோதும் திருப்தி அடைகிறதில்லை. He never says enough. போதும் என்று அவன் ஒருபோதும் சொல்லுகிறதில்லை. See, he has got the whole world under his deception. முழு உலகத்தையும் அவன் தன்னுடைய வஞ்சகத்தின் கீழ் வைத்திருக்கிறான். With the swish of his tail he has pulled down 1/3 of the stars of heaven. Many Christians. அவன் தன்னுடைய வாளின் நுனியினால் அநேக கிறிஸ்தவர்களை வானத்தில் இருக்கிறதான நட்சத்திரங்களைப் போல இருக்கிறவர்களை 1/3 பங்கு கீழே விழ தள்ளுகிறான். And he is not satisfied with that. He wants the woman, he wants the man child. அது நிமித்தமாக அவன் திருப்தி அடைகிறதில்லை. அந்த ஸ்திரீயும் தனக்கு வேண்டும், அந்த ஆண் பிள்ளையும் வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். Now we have a good lesson to learn from that. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. In our life we should not become satisfied spiritually. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒருபோதும் திருப்தி அடைந்து விடக் கூடாது. In other words, we should not become complacent, or we should not say I have gone this much, I have attained this much, this is enough. இல்லாவிட்டால் நமக்கு ஒரு போதும் என்கிறதான ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது. இந்த அளவுக்கு நான் போய்விட்டேன், இந்த அளவுக்கு நான் பெற்றுக்கொண்டேன், இது எனக்கு போதும் என்று நாம் சொல்லக்கூடாது. Some people are satisfied, some children of God are satisfied with some worldly blessings. சில தேவ ஜனங்கள் தங்களுக்கு இருக்கிறதான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். With physical health, with the money they have, with the job they have, with the worldly wisdom they have, or when your marriage is settled and your needs are supplied, I'm satisfied, God is good, praise the Lord. தங்களுக்கு இருக்கிறதான சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை நிமித்தமாக, தங்களுக்கு இருக்கிறதான பணத்து நிமித்தமாக, தங்களுக்கு இருக்கிறதான படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, சொத்துக்களை நிமித்தமாக அவர்களுடைய விவாகமானது அவர்களுக்கு அமைந்து விட்டால் எங்களுக்கு எல்லாமே நன்றாய் முடிந்து விட்டது என்று திருப்தி அடைகிறார்கள். Don't be satisfied with that. That's not Christian life. அதோடு கூட நீங்கள் திருப்தி அடைந்து நின்று விட வேண்டாம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Some are satisfied with being a Pentecostal. I was saved, I have taken water baptism, I have received the Holy Spirit, praise the Lord, I have attained what I have to attain. சில ஜனங்கள் தாங்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்களாய் இருக்கிறபடினால் திருப்தி அடைந்து வருகிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எனவே இது எனக்கு போதும் என்று திருப்தி அடைகிறார்கள். Some people are satisfied with their moral uprightness. They're quite good, morally good. No, they've got a good testimony, and they can't be found fault with. They have a good name wherever they go. They are satisfied with that.
சில ஜனங்கள் தங்களுக்கு இருக்கிறதான சன்மார்க்க நெறி நிமித்தமாக திருப்தி அடைந்து விடுகிறார்கள். சன்மார்க்க நீதி அவர்கள் இருக்கிறபடினால் அவர்களுக்கு எங்கே சென்றாலும் நல்ல பெயர், அவர்களை பற்றி எந்த புகாரும் இல்லை, எந்த குறை சொல்லுதலும் இல்லை. எல்லா ஜனங்களும் அவர்களை நல்லவர்கள் என்று கூறுகிறபடினால் இது நிமித்தமாக அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Some people are satisfied because they are members of the Pentecostal mission for the past 42 years. சில ஜனங்கள் இந்த பெந்தேகோஸ்தே சபையில் தாங்கள் 42 வருஷங்களாக இருக்கிறபடினால் அது நிமித்தமாக திருப்தி அடைந்து விடுகிறார்கள். This is a dangerous satisfaction. இது ஒரு அபாயகரமான திருப்தி. The moment we are satisfied, you know what happens? நாம் திருப்தி அடைகிறதான அந்த நிமிஷத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? The speed of our spiritual progress slows down. நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் வேகமானது குறைந்து விடுகிறது. And that is what is dangerous, especially in these last times. இந்த கடைசி நாட்களில் அதுதான் மிகவும் அபாயகரமானதாய் முக்கியமானதாய் இருக்கிறது. See, the devil, he has crores of souls in his hands. Every day people are going to hell, but he is not satisfied with that. He wants more. He wants the spiritual people. He wants the Christians. He wants the saints. அந்த பிசாசானவனுக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் அவனுடைய கையின் கீழ் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஆத்துமாக்கள் பாதாளத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு போதாது என்று அவன் நினைக்கிறான். எனக்கு இன்னும் வேண்டும், எனக்கு இன்னும் வேண்டும் என்று அவன் நினைத்து, பரிசுத்தவான்கள் தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறான், கிறிஸ்தவர்கள் தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறான், ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிறவர்கள் தனக்கு வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். So when the devil is like that, wanting more on the bad side, in our spiritual life we should want more of God, more of spiritual life. அவன் கெட்ட பக்கத்தில் நின்று கொண்டு இவைகள் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று அவன் வேண்டும் வேண்டும் என்று நினைக்கும் போது நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பக்கம் நின்று கொண்டு எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று ஆவிக்குரிய விஷயங்களை நாம் நாட வேண்டும். Because of the self satisfaction, many Christians have slowed down in their race. Some have even stopped. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இருக்கிறதான சுய திருப்தி நிமித்தமாக தங்கள் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்திருக்கிறார்கள். சிலர் தங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். Remember, when you stop running your Christian race, you don't stop coming to church. That's not what happens. You will continue coming to church, but there will be no progress. நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ ஓட்டத்தை நிறுத்திவிட்டால் ஏதோ நீங்கள் சபைக்கு வருவதை நிறுத்தி விடுவீர்கள் என்பது அல்ல. நீங்கள் சபைக்கு வந்து கொண்டுதான் இருப்பீர்கள், ஆனால் உங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றமானது நின்றுவிடும். So, have we slowed down? நாம் எங்காவது நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேகத்தை குறைத்திருக்கிறோமா? When you read from Philippians chapter 3 verse 11, St. Paul says, by any means I should attain unto the resurrection of the dead. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது எப்படியாவது நான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். Look at those words, by any means. எப்படியாவது என்கிறதான அந்த வார்த்தையை பாருங்கள். So there is an effort on his side. There is a speed that you have to put in to run your race. எனவே அவருக்கென்று அவருடைய பக்கத்தில் ஒரு பிரயாசம் இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வைக்க வேண்டியதான வேகம் இருக்கிறது, பிரயாசத்தை நீங்கள் வைக்க வேண்டும். Read also Luke chapter 13 verse 24. லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். That word strive in the Greek, it is a word called agonizomai. பிரயாசப்படுங்கள் என்கிறதான இந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் அகனிசமா என்கிறதான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. From that word that the English word agony comes, or agony. அந்த வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தையாகிய agony என்கிறதான வார்த்தை வந்தது, வியாகுலம். So strive means strive with agony, exerting every nerve in your body towards achieving your goal. That's that word. That's what that agonizomai means. எனவே பிரயாசப்படுங்கள் என்று சொல்லும்போது மிகவும் வியாகுலத்தோடு கூட நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு நரம்புகளும் வெளியே புடைத்து தெரியும்படியாக மிகவும் நெருக்கப்பட்டவர்களாய் நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் அந்த agonizomai என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம். Because there are many who are running in life, but few will find this narrow gate. You strive to find it. ஏனென்றால் அநேகர் ஓடுவார்கள், ஆனால் சிலர் தான் அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். You strive to find it. நீங்கள் அதை பிரயாசத்தோடு கூட கண்டுபிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். So you can't live this Christian life in an ordinary manner. எனவே நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு சாதாரண முறையில் செய்ய முடியாது. We have to strive. By any means we should go forward. எப்படியாவது நாங்கள் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். But the moment we become satisfied by getting something in our life, that speed will slow down. Beware. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதையோ பெற்றுக்கொண்டோம் என்கிறதான திருப்தி நமக்கு வந்துவிடும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் வேகம் குறைந்துவிடும்.
Where is our former velocity in our prayer life? நம்முடைய ஜெப ஜீவியத்தில் நம்முடைய முந்தைய வேகம் எப்படி இருக்கிறது? Where is it now? இப்பொழுது அந்த ஜெபத்தின் வேகம் எப்படி இருக்கிறது? Formerly we would pray loudly, we would pray in the nights, we would pray on our knees, we would pray for hours, but now it's reduced. Now it's just a wagging of the head, no words coming from the mouth, and there's a lot of sleeping in between. ஒரு காலத்தில் நாம் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தோம், பல மணி நேரங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தோம், கூச்சல் போட்டு சத்தம் போட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருந்தோம், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருந்தோம், இரவு நேரங்களில் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தோம். ஆனால் இன்றைய நாட்களில் நம்முடைய ஜெப நேரத்தில் நம்முடைய தலையை மாத்திரம் இங்கும் அங்குமாய் அசைக்கிறோம், வாயிலிருந்து வார்த்தைகள் பிறப்பதில்லை. There's a lot of sleep in between. அதோடு கூட நடுவே பல வகையான தூக்கங்கள். So the speed is reduced. எனவே வேகமானது குறைந்து விட்டது. It's time to rise up and start running again. நாம் மறுபடியும் எழுந்து ஓடுவதற்கு நேரம் வந்து விட்டது. Secondly, the second thing that we have to learn from one of the devil's bad natures. இரண்டாவதாக பிசாசுக்கு இருக்கிறதான மோசமான சுபாவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடம், he never gives up in trying. அவன் ஒருபோதும் தான் முயற்சி செய்வதில் சோர்ந்து போகிறதில்லை. He always keeps on trying. அவன் எப்பொழுது பார்த்தாலும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பான். Suppose a man is saved. உதாரணமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால், that man has come out of Satan's grip. அந்த மனிதனானவன் சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கிறான். But he doesn't stop. Satan doesn't give up. He goes back after the man. ஆனால் சாத்தானானவன் அதோடு கூட விடுகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை, அந்த மனுஷனுக்கு பின்பாகவே போகிறான். Even after he takes baptism, even after he receives the Holy Spirit, even after he becomes a saint, he won't stop. He will keep trying to grab that man again. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும், பரிசுத்தவானாய் மாற்றினாலும் கூட அவன் அந்த பிசாசானவன் அந்த தேவ மனுஷனுக்கு பின்பாக பரிசுத்தவானுக்கு பின்பாக போய்கொண்டுதான் இருக்கிறான். He is after the soul of the greatest saint, and he will continue pursuing that soul till that soul ends his race. மகா பெரிய பரிசுத்தவானாய் இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்கு பின்பாக இந்த பிசாசானவன் எப்பொழுதும் காணப்படுகிறான். அந்த ஆத்மாவானது தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் அந்த ஆத்மாவின் பின்பாகவே இந்த பிசாசு காணப்படுகிறான். Now when he can do that and keep on trying although he fails, why don't we keep on trying? Why do we give up on our God so easily? அவன் இப்படி தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் காணப்படும் போது நாம் ஏன் நம்முடைய தேவனை பார்க்கிறதான விஷயத்தில், அவருக்கு பின்பாய் போகிறதான விஷயத்தில் நாம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கக்கூடாது? The same devil who keeps on trying to get our soul is the one who puts discouragement and condemnation in our soul and wants us to give up. நம்முடைய ஆத்மாவுக்கு பின்பாக வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறதான அதே பிசாசானவன் தான் நம்முடைய ஆத்மாவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை அதரியமடச் செய்து அந்த ஆத்மாவை தனக்கு பின்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் சோர்ந்து போகாமல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். Dear brother, dear sister, don't stop trying. அருமையான சகோதரனே சகோதரி, நீங்கள் முயற்சி செய்வதை நிறுத்த வேண்டாம். Big businesses can become a failure, but this is called the Father's business. There is no failure in this business. Eventually the victory will be yours. மிகப்பெரிய வியாபாரமானது ஒரு முடிவுக்கு வரலாம், தோல்வியில் நஷ்டம் அடையலாம். ஆனால் இதுவோ பிதாவின் வியாபாரமா இருக்கிறது. இந்த பிதாவின் வியாபாரம் ஒருபோதும் தோல்வியில் முடிவடையாது, இது நஷ்டம் அடையாது, ஜெயம்தான் உங்களுடையதா இருக்கும். So keep on trying, the victory will be yours. எனவே தொடர்ந்து நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள், ஜெயம் உங்களுடையது. They that trust in him will never be put to shame. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டதில்லை. They that looked unto him, they were lightened. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். Surely there shall be an end. Your expectation shall not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. When God has given us these verses to keep on trying, let us keep on trying, because it's not a haphazard random trying. We are trying with an assurance, because he will answer us. எனவே தேவன் தாமே இப்படிப்பட்டதான முயற்சி செய்யக்கூடியதான வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறபடியால் நாம் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து தேவனோடு கூட முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நாம் நம்முடைய முயற்சி ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். ஏனென்றால் இந்த முயற்சி ஏதோ சாதகமானதாகவோ தாறுமாறானதாகவோ இருக்கிறதில்லை. இது உண்மையிலே தேவன் நமக்கு தருகிறதான முயற்சியா இருக்கிறது. கடைசியில் வெற்றி நமக்கு கிடைக்கும். Don't let the devil condemn you. பிசாசானவன் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். Don't let the devil discourage you and stop in your efforts. பிசாசானவன் உங்களை அதரியமடைய செய்து உங்கள் பிரயாசங்களை நிறுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். Continue being on your knees. Continue shedding tears before God. நீங்கள் தொடர்ந்து உங்கள் முழங்காலின் மேல் நின்று ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து ஜெபம் பண்ணுங்கள். It shall not be in vain. ஒருபோதும் அது வீணாய் போவதில்லை. Another good thing that we have to learn from one of Satan's bad natures. பிசாசுக்கு இருக்கிறதான மோசமான சுபாவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான இன்னொரு நல்ல காரியம், Satan has an obsession. சாத்தானுக்கு ஒரு வெறி இருக்கிறது. It's an obsession for power. அது அதிகாரத்தை வேண்டும் என்கிறதான வெறி. It's motivated by his self. அது அவனுடைய சுயத்திலிருந்து தூண்டிவிடப்படுகிறது. I
I must rule. I must sit on the throne of God. I must be God. நான் தான் ஆட்சி செய்ய வேண்டும். நான் தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். நான் தான் தேவனாய் இருக்க வேண்டும். So he is working day and night with that obsession for power. Every human being, every demon, every angel and even God must be under me. எனவேதான் அவன் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எப்படியாவது அந்த அதிகாரம் தனக்கு வேண்டும் என்கிறதான அந்த அதிகாரத்தின் மேல் இருக்கிறதான வெறிய நிமித்தமாக எல்லா மனுஷரும், எல்லா பிசாசுகளும், எல்லா விழுந்து போன தூதர்களும், எல்லா மற்ற சாத்தான்களும், தேவனும் கூட என்னுடைய அதிகாரத்தின் கீழ் தான் இருக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். That is his obsession. அதுதான் அவனுடைய வெறி. God also has an obsession. தேவனுக்கும் ஒரு வெறி இருக்கிறது. You know what is that? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? He is obsessed about man. அவர் மனுஷனை பற்றி அதிகமாய் நினைக்கிறவராய், வெறி கொண்டவராய் இருக்கிறார். Why? ஏன்? When all was safe with him in heaven, why should he take that risk of leaving that heaven, the Father's bosom, and coming down into this dirty earth to save man, unless he was obsessed by man? எல்லா காரியங்களும் பரலோகத்தில் நலமாய் போய் கொண்டிருக்க, பரலோகத்தில் அவர் சரியான விதத்தில் இருந்து கொண்டிருக்க, அவர் அப்படி பரலோகத்தில் சந்தோஷமாய் இருக்கும்போது அவர் என் பிதாவின் மடியை விட்டு இந்த அசுத்தமான உலகத்திற்கு, இந்த மோசமான உலகத்திற்கு இறங்கி வர வேண்டும்? ஏனென்றால் அவர் மனுஷனுக்கு மேல் அவருக்கு இருக்கிறதான வெறி நிமித்தமாக அவர் இறங்கி வந்தார். He was so obsessed by man, he could not remain in heaven. Though we were sinners, though we had forgotten God, though we were all gone astray, we were but lost sheep for him. The good shepherd was obsessed by his sheep. He came down to save us. அவர் அந்த அளவுக்கு மனிதனின் மேல் மனிதனை பற்றி எப்பொழுதும் நினைக்கிறவராய் இருக்கிறபடினால், மனிதனின் மேல் வெறி கொண்டவராய் இருக்கிறபடினால், மனிதர்களாகிய நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும், அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தாலும், அவரை விட்டு வழி தப்பி போன ஆடுகளாய் மாறி போனாலும், வழி தப்பி போனதான ஆடுகளின் நல்ல மேய்ப்பராய் அவர் இறங்கி வந்து அந்த ஆடுகளின் மேல் இருக்கிறதான வெறி நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். We human beings also must have an obsession. மனிதர்களாகிய நமக்கும் கூட ஒரு வெறி உண்டாக வேண்டும். The devil is obsessed for power. பிசாசானவன் அதிகாரத்தின் நிமித்தமாக வெறி கொள்ளுகிறான். God is obsessed for man. தேவன் மனுஷனுக்காக வெறி கொள்ளுகிறார். We must be obsessed for God. நாம் தேவனுக்காக வெறி கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். That's precisely what we are made for, what we are born for. We are born for, we live for God. We are made for God. We should be mad for God. சுருக்கமாக கூறினால் அந்த விஷயத்திற்காக தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாகவே நாம் பிறந்திருக்கிறோம். அது நிமித்தமாகவே நாம் தேவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாகவே தான் நாம் தேவனுக்கு வாழ வேண்டும். நாம் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாய், அவருக்கென்று பிறந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் அவருக்கென்று பைத்தியம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். If this obsession for God is not there, some other obsession will take over. தேவனுக்கென்று இருக்கிறதான வெறி நமக்குள் இல்லாமல் இருக்கும் என்றால், வேறு விஷயத்தின் மேல் இருக்கிறதான ஏதாவது ஒரு வெறி நமக்குள் வந்துவிடும். It will become an obsession for a person. அது ஒருவேளை ஒரு நபரின் மேல் இருக்கிறதான வெறியா இருக்கலாம். Or it will become an obsession for money. இல்லாவிட்டால் பணத்தின் மேல் இருக்கிறதான வெறியா இருக்கலாம். Or it will become a demonic obsession for power. இல்லாவிட்டால் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக பிசாசின் வெறியா இருக்கலாம். Some other obsession will take over. ஏதோ ஒரு வகையான வெறி நம்மை வந்து மேற்கொள்ளும். So let us all be obsessed with what we are born for, made for God. எனவே நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ அந்த விஷயத்திற்காக நாம் யாவரும் வெறி கொள்ளுவோம். நாம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அதற்காகவே நாம் வெறி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். If we must have a vision about who God is. தேவன் யார் என்கிறதான தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். And then we will be mad for him. அந்த தரிசனம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் அவருக்கென்று பைத்தியம் கொண்டவர்களாய் இருப்போம். There was a man of God by name St. Francis of Assisi. சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கிறதான ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன் இருந்தார். He about his testimony they said that he would spend 2 or 3 hours in God's presence just mentioning the word God. அவரை பற்றிதான சாட்சி இப்படி கூறுகிறது. அவர் தேவனுடைய சமூகத்தில் 2-3 மணி நேரங்கள் முழங்காலின் மேலே நின்று கொண்டிருப்பார். அப்படி முழங்காலின் மேல் நின்று 2-3 மணி நேரமும் அவர் வேறு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். தேவன் தேவன் என்றே அந்த 3 மணி நேரமும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். 2 or 3 hours only saying God, God, God. 2-3 மணி நேரங்கள் வெறும் தேவன் 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 என்கிற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார். He was obsessed for God. அவர் தேவனுக்கு என்று மிகவும் நிறைந்தவராய் வெறி கொண்டவராய் இருந்தார். Look at St. Paul. He says, who can separate me from the love of Christ? பரிசுத்த பவுலை பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார்.
They were all mad for God. அவர்கள் யாவரும் தேவனுக்கென்று பைத்தியம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். Where has that madness gone in our lives? நம்முடைய வாழ்க்கையில் அந்த பைத்தியம் எங்கே போய்விட்டது? One minute shall we praise God that God might give us back that madness for him. மறுபடியுமாக நாம் தேவனுக்கென்று பைத்தியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த விஷயத்தை நமக்கு மறுபடியும் தர வேண்டும் என்று நாம் ஒரு நிமிஷம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Orya bahankura baliyabtuda. Please, Lord, have mercy. Jesus, have mercy. Praise you, Lord. We praise you. We praise you. We praise you. Mercy. Praise you, Lord. We praise you. We praise you. We praise you. Next. அடுத்ததாக Revelation chapter 12 and verse 12. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். See, yesterday we saw how the dragon and his angels were cast out of heaven and onto the earth. வலுசர்ப்பமாம் அவனுடைய தூதர்களும் எப்படி பரலோகத்தை விட்டு துரத்தப்பட்டு பூமியின் மேல் வந்து விழுந்தார்கள் என்று நாம் நேற்றைய தினத்தில் கண்டோம். What happened was when the dragon and his angels were in heaven, Michael and his angels, God's angels, were sent to against the dragon and his angels, and there was a war in heaven. சம்பவித்தது என்னவென்றால் வலுசர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் வானத்தில் காணப்பட்ட போது தேவ தூதர்களாகிய மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கூறி தேவனால் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். வானத்தில் பெரிய யுத்தம் உண்டாயிற்று. And in that war, Satan and his demons were defeated and cast to the earth. அந்த யுத்தத்தில் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தோற்கடிக்கப்பட்டு பூமியின் மேல் தள்ளப்பட்டார்கள். It is as a result of this that this verse is written. இதனுடைய விளைவாக தான் இந்த வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Rejoice ye heavens. பரலோகங்களே, நீங்கள் களிகூருங்கள். Why? ஏன்? Because the demon, the dragon and his army of angels who are there till now has been cast down, emptied of evil. So heavens, rejoice. There's no more conflict, no more wars for you. ஏனென்றால் பிசாசும் வலுசர்ப்பமும் அவனுடைய விழுந்து போன தூதர்கள் எல்லாரும் இப்போரினால் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் யாவரும் பூமிக்கு கீழே தள்ளப்பட்டு விட்டார்கள். இது நிமித்தமாக பரலோகமானது பொல்லாப்பை விட்டு அது நீங்கி இருக்கிறது, அது வெறுமையாய் மாறிவிட்டது. இது நிமித்தமாக பரலோகமானது களி கூற வேண்டும். Oh, dead in Christ and those who are alive in Christ and were caught up at the coming of the Lord, rejoice, because there's no more war for you. Satan has been cast down. கிறிஸ்துவில் மரித்தவர்களே, கர்த்தருடைய வருகையில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் யாவரும் களி கூறுங்கள். ஏனென்றால் இதற்கு பிறகு உங்களுக்கு போராட்டமோ யுத்தமோ இல்லை. Then next comes, woe to the inhabitants of the earth and of the sea. அதற்கு பிறகு பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வருகிறது. Because the devil has now come down to you. ஏனென்றால் பிசாசானவன் இப்பொழுது உங்களிடத்தில் கீழே வந்திருக்கிறான். So this earth is very shortly going to become the den of demons. எனவே இந்த பூமியானது அதி சீக்கிரத்தில் பிசாசுகளின் குகையாய் மாறப்போகிறது. So the movement of devils can be seen today, but it's going to be felt and seen more realistically in the tribulation period. பிசாசின் அசைவுகளும் நகர்வுகளும் இந்த நாட்களில் ஒருவேளை காணப்படலாம். ஆனால் உபத்திரவ காலத்தில் அவைகளின் நடைமுறை செயல்களானது மிகவும் கண்கூடாக காணக்கூடியவைகளாய் இருக்கும். You can see a lot of witchcraft and evil and murders and movements of evil spirits haunting houses, attacking people, possessing people and so on. அதிகமாக பில்லி சூனியமும் இங்கும் அங்குமாக கொலைகளும் விபத்துகளும் வீடுகளில் ஏற்படுகிறதான மகப்பரிய பிரச்சனைகளும் பிசாசுகள் இங்கும் அங்குமாய் நடக்கிறதான பொல்லாத ஆவிகளும் அந்த பொல்லாத ஆவிகளினுடைய கிரியைகளும் அவைகளின் நிமித்தமாக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதையும் நாம் இங்கும் அங்குமாய் காணலாம். Woe unto you, O earth, because this is going to become much worse in the tribulation period. பூமியே உனக்கு ஐயோ, ஏனென்றால் உபத்திரவ காலத்தில் இவைகள் அதை காட்டிலும் மோசமானதாய் மாறப்போகிறது. Now it's written here that the dragon is full of wrath. இந்த பிசாசானவன் மிகுந்த கோபம், இந்த வலுசர்ப்பமானது மிகுந்த கோபமுள்ளதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. When he comes down to the earth, he is very angry. அவன் கீழே வரும்போது மிகுந்த கோபமுள்ளவனாய் வருகிறான். He is angry for 3 reasons. அவன் 3 விஷயங்களுக்காய் கோபம் கொள்கிறவனாய் வருகிறான். The first reason is he was waiting for many years
to swallow this man-child, and with his 7 heads he waited. Somehow this man-child escaped and was caught up to the throne of God. முதலாவது காரணம் என்னவென்றால் அநேக வருஷங்களாக இந்த ஆண் பிள்ளை எப்படியாவது விழுங்கிவிட வேண்டும், பட்சித்து போட வேண்டும் என்பதற்காக இவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த ஆண் பிள்ளை பிறந்த பிறகு இவனுடைய 7 தலைகளையும் அது தப்பிவிட்டு எப்படியோ அந்த சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. So he is very angry. எனவே அவன் மிகுந்த கோபமுள்ளவனாய் இருக்கிறான். The second reason why he is angry is he just had a war with Michael and his angels and was defeated and has been thrown down. அவன் கோபமாய் இருக்கிறதான இரண்டாவது காரணம் என்னவென்றால் மிகாவேலோடும் அவனுடைய தூதர்களோடும் இவன் யுத்தம் பண்ணி அவர்களால் இவன் தோற்கடிக்கப்பட்டு பூமியின் மேல் தள்ளப்பட்டிருக்கிறான். So he is very angry. எனவே இதன் நிமித்தமாய் அவன் மிகுந்த கோபமுள்ளவனாய் இருக்கிறான். The third reason he is very angry is now that verse 12 says he has only a short time and he knows it. அவன் கோபமாய் இருக்கிறதான மூன்றாவது விஷயம் என்னவென்றால் அவனுக்கு இருக்கிறது கொஞ்ச காலம் மாத்திரம் என்பதை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறான். அதனால் அவன் கோபமுள்ளவனாய் இருக்கிறான். So he has only a short time and he has just suffered 2 defeats, so he has come down full of fury. அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் தான் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். அதற்கு பிறகு அவனுக்கு காலமில்லை. ஏற்கனவே 2 தோல்விகளை அவன் சந்தித்து வந்திருக்கிறான். இது நிமித்தமாக அவன் மிகுந்த கோபமுள்ளவனாய் இருக்கிறான். So whom is he going to show his anger? அவன் தன்னுடைய கோபத்தை யார் மேல் காட்டப் போகிறான்? The Holy Spirit has been taken up. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். The man-child whom we wanted to devour has gone to the throne. அவன் பட்சிக்க வேண்டும் என்று நினைத்ததான அந்த ஆண் பிள்ளையும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. Where can he show his anger? இப்பொழுது அவன் தன்னுடைய கோபத்தை யார் மீது காட்டுவான்? On the woman who is left behind, the church that is left behind. அந்த கைவிடப்பட்டிருக்கிறதான ஸ்திரீ ஆகிய அந்த சபையின் மேல். That's why it's a pathetic situation to be left behind when Jesus comes. எனவேதான் இயேசுவானவர் வரும்போது கைவிடப்படுவது மிகவும் பரிதாபமான காரியம். Read verse 13. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Revelation 12:13. வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. So he is now going to persecute the woman. எனவே இப்பொழுது இந்த ஸ்திரீயை இவன் வாதிக்க போகிறான். That tribulation is terrible. அந்த உபத்திரவம் மகா பயங்கரமானது. As I told you, he is going to do things not just to kill Christians, but he is going to do things to make them deny Christ. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவன் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவது அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, கிறிஸ்துவை மறுதலிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக. So he will kill them inch by inch. எனவே அவன் அவர்களை அணு அணுவாய் கொலை செய்வான். So that at least halfway, not being able to bear the pain, they will deny Christ and take the mark and become his. அதே நிமித்தமாக அந்த வேதனை அவர்கள் தாங்க கூடாதவர்களாய், அந்த வேதனை சகிக்க முடியாமல் இருக்கிறபடினால் அவனுடைய முத்திரையை தரித்துக் கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் அவனுடைய சொந்தமானவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. But even there, God does not just let that woman fall into the hand of the devil just like that. அங்கும் கூட தேவனானவர் அந்த ஸ்திரீயானவள் அப்படியே பிசாசின் கையில் விழுந்து விட வேண்டும் என்று அப்படியே அந்த ஸ்திரீயை பிசாசினிடத்தில் தேவன் ஒப்புக் கொடுக்கிறதில்லை. Even though this woman is left behind, இந்த ஸ்திரீயானவள் கைவிடப்பட்டாலும் கூட God has mercy on that woman. அந்த ஸ்திரீயின் மேல் தேவன் இரக்கம் கொள்ளுகிறார். Because he knows that woman is not, that woman does not comprise backslidden Christians or nominal Christians. They are spiritual people. They were Pentecostal people, but they were a little careless, a little sleeping, a little foolish in their life. ஏனென்றால் தேவன் தாமே நன்றாய் அறிந்திருக்கிறார் அந்த ஸ்திரீ யார் என்பதை பற்றி. ஏனென்றால் அந்த ஸ்திரீ ஆகிய அந்த சபையில் கைவிடப்பட்டதான அந்த ஜனங்களானவர்கள் அவர்கள் ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களோ இல்லாவிட்டால் பின்மாற்றத்தில் போனதான கிறிஸ்தவர்களோ அல்ல, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னத நிலையில் இருந்ததான கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்களோ தங்களுக்கு இருந்ததான கொஞ்ச அஜாக்கிரதை நிமித்தமாக, கொஞ்ச தூக்கத்தின் நிமித்தமாக, கொஞ்ச புத்தி தெளிவில்லாமை நிமித்தமாக அவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். So God has mercy on them. எனவே தேவன் அவர்கள் மேல் இரக்கம் வைக்கிறார். God makes 3 provisions for them in the earth. தேவன் அவர்களுக்கு பூமியில் 3 வகையான உதவிகளை செய்கிறார். The first thing we read in verse 6. முதலாவது உதவி 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. So there is a place prepared by God for her in the wilderness. வனாந்தரத்தில் இவளுக்கென்று தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். So God has given some place for this woman. எனவே தேவன் இந்த ஸ்திரீக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், where she can survive. அவள் அங்கே போய் பிழைக்கும்படியாக. What that place and all, I'm not going into the details. அது என்ன இடம் என்றெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல போகிறதில்லை. Next thing,
she's also provided with food for the soul and for the body to survive in those days. இரண்டாவதாக அந்த நாட்களில் அவள் உயிரோடு காணப்படும்படியாக பிழைக்கும்படியாக அவளுடைய ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் தேவையான ஆகாரத்தை தேவன் ஏற்படுத்தி வைக்கிறார். Read verse 14. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. So she is not only given a place, she is also nourished in that place for 3.5 years. இவளுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல 3 வருஷங்களுக்கு என்று இவள் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் அங்கே போஷிக்கப்படவும் செய்கிறாள். In that place the devil doesn't have full access. அந்த இடத்தில் இந்த பிசாசானவனால் அவளை போய் நேரடியாய் தொட முடியாது. Because of that, the serpent from far away sends a flood after her so that she might be carried away from that place through the flood. இது நிமித்தமாக இந்த சர்ப்பமானது அவளுக்கு வெகு அருகில் செல்ல முடியாமல் இருக்கிறபடியால் தூரத்திலிருந்து தன்னுடைய வாயை திறந்து ஒரு பெரு வெள்ளத்தை ஊற்றுகிறது. அந்த பெரு வெள்ளத்தையும் பூமியானது தன்னுடைய வாயை திறந்து she sends the flood so that she might be carried away by the flood. அந்த வெள்ளத்தில் அவள் கொண்டு போகும் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்படும்படியாக இந்த சர்ப்பமானது தன்னுடைய வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றுகிறது. But the earth helps her, or nature comes to her rescue, opens up and the flood gets swallowed up by the earth. She is protected. ஆனால் பூமியானது அவளுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறது. இயற்கையே அவளுக்கு உதவி செய்யும்படியாக வந்து அந்த சர்ப்பமானது தன்னுடைய வாயிலிருந்து ஊற்றினதான அந்த நதியை it swallows up. அந்த நதியை விழுங்குகிறது. So the earth helps her. That's the third provision. இது தேவன் செய்கிறதான மூன்றாவது உதவி. So although these provisions are there, இப்படிப்பட்டதான உதவிகள் அங்கே காணப்பட்டாலும் கூட she will be persecuted. அவள் உபத்திரவப்படுத்தப்படுவாள். The only way that a Christian who is left behind at the coming of the Lord can survive and remain a child of God and go to heaven is by dying as a martyr. இயேசு வந்து போன பிறகு ஒரு கிறிஸ்தவன் இந்த மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்கிறதான ஒரே ஒரு வழியானது முத்திரையை தரிக்காமல் இரத்த சாட்சியாய் மரிப்பது. But you and I who are here are not called to be left behind. We are called to be that man child that overcomes the dragon and is caught up to the throne of God. ஆனால் இங்கே இருக்கிறதான நீங்களும் நானும் தேவனுடைய வருகையில் கைவிடப்பட வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைகளாக மாறி அந்த வலுசர்ப்பத்திற்கு தப்புவித்து சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Shall we all close our eyes? நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். God willing, we will see more of this tomorrow. தேவனுக்கு சித்தமானால் இதை பற்றி தான் அதிகமான விஷயங்களை நாம் நாளை காண்போம். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, that woman in the heavenlies is 2000 years old. அந்த வானத்தில் இருந்ததான அந்த ஸ்திரீக்கு இப்பொழுது 2000 வயது ஆகிவிட்டது. And that serpent is that old serpent, is much older than that, thousands of years older than the woman. அங்கே இருந்ததான அந்த வலுசர்ப்பமாகி அந்த வலுசர்ப்பமானது பழைய பாம்பா இருக்கிறது. அந்த ஸ்திரீயை காட்டிலும் ஆயிரக்கணக்கான வருஷங்களில் வயதில் மூத்தது. And that vision that St. John saw is a 2000-year-old vision. பரிசுத்த யோவான் கண்டதான அந்த தரிசனமானது காணப்பட்டு 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது. But we are living in a time when that vision is going to be fulfilled. ஆனால் நீங்களும் நானும் அந்த தரிசனமானது நிறைவேற போகிறதான காலத்தில் ஜீவிக்கிறோம். You and I are going to be that, are called to be that man child. நீங்களும் நானும் தான் அந்த ஆண் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So let us wake up from our sleep. எனவே நாம் நம்முடைய தூக்கத்திலிருந்து எழும்புவோமாக. It is time to wake up from our sleep and start running our race once again. நம்முடைய தூக்கத்திலிருந்து நாம் மறுபடியும் எழும்பி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை மறுபடியும் தொடர்வதற்கு நமக்கு நேரம் வந்துவிட்டது. Let our satisfaction not be there anymore. Let us pursue the Lord. நம்முடைய திருப்தியானது அங்கேயே நின்றுவிட வேண்டாம். நாம் தேவனை தொடர்ந்து ஓடி பிடிப்போமாக. Let us arise and follow the Lord once again with all our working. மறுபடியும் நம்முடைய முழு வாஞ்சை நிமித்தமாக நாம் எழும்பி தேவனை பின்பற்றுவோமாக. Let us put away all our backsliding. நம்முடைய எல்லா பின்மாற்றத்தையும் நாம் அகற்றி விடுவோம். Put away all our lethargy, our laziness. நம்முடைய எல்லா சோம்பேறித்தனத்தையும் நாம் நிறுத்தி விடுவோமாக. With all our effort, let us strive to enter into that gate. நம்முடைய
நம்முடைய முழு பிரயாசத்தோடு கூட நாம் அந்த இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்க நாம் போராடுவோமாக. Our Lord is on our side. நம்முடைய கர்த்தர் நம்முடைய பக்கமா இருக்கிறார். Let us rejoice in the Lord. நம்முடைய கர்த்தருக்குள் நாம் களிக்குறுவோமாக. When Satan is cast down, சாத்தானானவன் அவன் விட தள்ளப்பட்டு விட்டான். when Satan is cast down, சாத்தானானவன் விட தள்ளப்படும்போது we by the grace of God are going to be with the Lord. நாம் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். May the Lord give us that grace. தேவன் தாமே இந்த கிருபையை நமக்கு தருவாராக.